மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். உள்ளே போய் சாமி கும்பிடணும். அவர் கொடுத்த உடனே என்ன விபூதி கொடுக்குறாரு, இது பண்ணணும், ஏதோ பண்ணிட்டு வரணும். அவருக்கு ஏதாவது சிறப்பு செய்தாங்கன்னா பார்த்துட்டு வரணும். அவ்வளோதான் தவிர இதை ஒரு பக்தி என்று நம்ம அறிவுடைய சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளும். குறிஞ்சி நிலத்துக்கு மட்டும் ஒரு கடவுள் இருக்கிறாரா? அது முருகப்பெருமான் மட்டும்தானா? முருகனுடைய ஏரியா ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் 20% ஆஃப் தமிழ்நாடுன்னா அவர் கடவுளாக இருக்க முடியுமா? முதற் கடவுளாகி முருகப்பெருமான் கடவுளிலேயே அவர் தான் முதலாவதாக வருகிறார். ஆகவே முதற் கடவுளாக மருதமுல்லைன்னு சொல்லும்போது முதல்ல குறிஞ்சி தானே சொல்லுவோம். முதல்ல குறிஞ்சி தான் சொல்லும். புண்ணிய முனிக்கோன் செவ்வேள் பொற்பதத்து அடிமையாகும் புலவர் புராணன் ஒரு அர்த்தம். 18 கண்ணு அவர் பார்க்குறாரு. அடா இந்த மாதிரி புள்ளி வச்சு தானே இந்த நம்ம புள்ளி எழுத்து. தோலை பார்த்தா 12 கரங்கள் 12 தோள்கள். இப்படியே உயிரெழுத்துகள் மாதிரி இருக்க. உயிரெழுத்து 12, இதுவும் 12. மெய்யெழுத்து தெரியுது, உயிரெழுத்து தெரியுது, அதுக்கப்புறம் ஆயுத எழுத்தும் அதுலேயே இருக்குது. அப்போ இதுதானையா தமிழ். தமிழ் வேற அல்ல, முருகன் வேற இல்லைன்னு பாடிட்டு இருக்கேன். இப்போ அவன் பண்ணுற அந்த முருகன் மாநாடு அதுதானே. பயமே இல்லை. சும்மா முருகனை கூப்பிட்டு 2026 ஸ்டாலின் ஆட்சி கவுழணும். அதுக்கும் கடவுளுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டு? எப்படி இதுக்கு போய் மாநாடு நடத்துறேன்னா அவன் பயம் இல்லை சார் அவனுக்கு. இது மாதிரிலாம் பண்ணால் கடவுள் தம் மீது ஏதாவது ஒரு பெரிய அளவு தண்டிப்பான்ற ஒரு எண்ணமே அவனுக்கு கிடையாது. கிடையாதுன்னா முருகனை கும்பிடுறவனும் கிடையாது. அவங்க ஒண்ணுமே கிடையாது. கோயிலே கிடையாது. முருகன் கோயில்கள்லாம் இப்போ போனீங்கன்னா டெல்லியில இருக்கும். அது வந்து நம்ம இங்க இருந்து போனவங்க கட்டணும். இப்ப கட்டணும் 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால வடநாட்டுல எந்த இடத்துல முருகன் கோயில கிடையாது. இம்மு பிளஸ் ஊ, இரு பிளஸ் ஊ, ரூ, கா பிளஸ் ஊ, முருகு அப்படின்னு வச்சுங்க. இது 3 அதில் இருக்குது. அது 3 அந்த இடத்துல பார்க்குறோம். இது 3த்துலையும் சொன்னா இம்மையிலும் நான் தான் உன்னை காப்பாற்றுவேன், மறுமையிலும் நான் தான் உன்னை காப்பாற்றுவேன், உண்மையிலும் நான் தான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லுது. கடவுள் ஒரே கடவுள் முருகன் தாங்க. அந்த மாதிரி பேர் வேற எந்த கடவுளுக்கும் வரல. அதனால தான் அது சொல்ல அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருகன். அந்த அற்புதமான வார்த்தையை அந்த சொல்ல இவன் மாற்றி என்ன பண்ணிட்டான்னா சுப்பிரமணியன் எப்படி வந்தது? அவன் எல்லாரும் வாழ வச்சுட்டார். பகைவனை கொல்லவில்லை, பகையை கொன்றார், பகைவனை வாழ வைத்தார். இப்படிப்பட்டவனாக இருக்கிறவன் இந்த முருகன். ஆனால் நீ என்னன்னா அவன் கொல்றவன் ஆரம்பிக்கிறேன் குமாரன். அவங்க வந்து முருகனே கும்பிடல, அது கீழ் சாதி. அதுதான் உண்மை. ரொம்ப கீழான ஜாதின்னா கூட ஒன்று ஏற்றுப்பான், மனைவியாகவே ஏற்றுப்பாங்க அப்படின்னா அப்புறம் என்னங்க அவங்ககிட்ட போகிறதுக்கு நமக்கு என்ன தடை? ஒரு மதம் இருந்தால் கடவுள் இருக்கணுமே. இப்போ இந்து கடவுள் நீ சொல்லிட்டு முருகன் இந்து கடவுள் எப்படி சொல்றியா? முருகன் இந்து கடவுள் என்று சொன்னால் நான் என்ன கேட்குறேன்னா இந்து மதம் என்பதை எப்போ உருவாச்சுன்னு சொல்லு. என்ன இதெல்லாம் வந்து அழிச்சாட்டியது. இது வேற ஒன்று. இப்போ சரியான வார்த்தை சொன்னால் அழிச்சாட்டியது. அந்த மாநாட்டின் நோக்கத்தை எப்படியெல்லாம் அழிக்க வேண்டும் அதை அழிச்சு விடுவான். நான் சொன்ன பாருங்க, பகைவனை கொல்லுவதில்லை, பகையை கொல்லுவான். அது போல மாநாட்டின் நோக்கம் தவறாக இருக்குமானால் அந்த தவறான நோக்கத்தை பொடிப்படுத்தி விடுவான் முருகன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ் ஆகம அறிஞர் சத்தியவேல் முருகனார் அவர்கள். வணக்கம். வணக்கம். பக்தர்கள் அதிகமாயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பேசு பொருளும் இப்போ இருக்குது. அது குறிப்பாக முருக பக்தர்கள் அதிகமாகி விட்டார்களா என்று சொன்னால் உண்மையிலே ஆகிதான் இருக்க வேண்டும். அடிப்படையில் மக்கள் தொகை என்ற அடிப்படை ஏறிக்கொண்டே வருவதனாலும் கூட அப்படி ஒரு தோற்றம் நமக்கு இருக்கலாம். பக்தர்களுடைய எண்ணிக்கை பெரிதாகலாம், பக்தி பெருகி இருக்கான்றதை பார்க்கணும். பக்தி பெருகுதல் என்பது வேறு, பக்தர்கள் நம்பர் எண்ணிக்கை பெருகுது என்பது. கோயிலுக்கு வருவது வேறு, பக்தியோட வருவது வேறு. அதுதான் முக்கியமாக. இப்போ முன்னெல்லாம் கோயிலுக்கு போனாங்கன்னா எவ்வளோ பக்தி சிரத்தையாக போவாங்க அப்படின்ட்டு நம்முடைய அப்பா அம்மா அவங்களாம் எப்படி போனாங்க. இப்போ நம்ம போகும்போது அது மாதிரிலாம் இல்லை. நம்ம முதல் அடிப்படை வந்து கோயிலில் போனால் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, கோயில் போறியா வேட்டி கட்டிட்டு போடா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வேட்டி கட்டி மாற்றிப்பாங்க. வேட்டி கட்ட தெரியுதோ இல்லையோ கட்டிட்டு போவான்.
அதே மாதிரி பெண்கள் போனாங்கன்னா இந்த ட்ரெஸ் போடாது, அதெல்லாம் போட, கோயிலுக்குன்னு போகிற பாவாடை சட்டை போட்டு சின்ன அந்த மாதிரி போகணும், இல்லாட்டி தாவணியில் போகணும், இல்லாட்டி சாரியில் போகணும். அதுக்கு முன்னால் அந்த வெளியே சுற்றும் போது அது இதில் கூட நைட்டியில் கூட சுத்தம். ஆனால் கோயிலுக்கு போனோம்னா அது இந்த மாதிரிலாம் போகணுன்றது ஒரு இதுவாக வச்சுட்டு இருந்தாங்க பாருங்கள். இதை அந்த இப்போ அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அவங்க பாட்டு பேண்ட்டு, இந்த பேண்ட்டு அந்த பேண்ட்டு போட்டுன்னு வருவான், ஏதோ ஒன்று இது வச்சுட்டு வருவான். உள்ளே போய் சாமி கும்பிட்னா அவர் கொடுத்த உடனே என்ன விபூதி கொடுக்குறாரு, இது பண்ணணும், ஏதோ பண்ணிட்டு வரணும். அவருக்கு ஏதாவது சிறப்பு செய்தாங்கன்னா பார்த்துட்டு வரணும், அவ்வளோதான். தவிர அதுக்கு மேலே இதை ஒரு பக்தி என்று நம்ம அறிவுடைய சான்றோர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பக்தி என்பது அவன் எப்படி போகும்போது பாராயணம் பண்ணி போவாங்க அந்த காலத்தில். எந்த கடவுளை கும்பிட்றோமோ அந்த கடவுளுடைய பாராயணத்தை பண்ணிட்டு போவான். அவ்வளோ இதுவாக இருக்கும். சாமியை வணங்கும் போதே அந்த சிரத்தை தெரியும். இங்கே அது மாதிரி கிடையாது. தீபாவளி காட்டும்போது எல்லாம் ஒரே சத்தம் வந்து அவர் உடனே பார்ப்போம். ஸோ அது பக்தி அல்ல. அதான் சொன்னேன், பக்தர்கள் எண்ணிக்கை பெருகிருக்கு, அதில் ஒன்றும் தப்பாக. இப்போங்க குறிஞ்சி கடவுள் அப்படின்னா குறிஞ்சி நிலத்துக்கு மட்டும் ஒரு கடவுள் இருக்கிறாரா? அது முருகப்பெருமான் மட்டும்தானா? இது மிக அடிப்படையான கேள்வி. நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன், இந்த திருவுராற்றுப்படை என்ற நூலை எழுதியிருக்கிறேன். அதில் இது முதல்ல ஒரு 4 கேள்விகளை வைத்து தான் நான் ஆரம்பித்திருக்கேன். அவர் குறிஞ்சி நிலத்துக்கு மட்டும் கடவுளா, தமிழ் மொழிக்கு மட்டும் ஒரு கடவுளா, அப்புறம் இன்னும் 2 முக்கியமான கேள்வி, அது 2 கேள்விலாம் அதில் எடுத்து எழுதி முதல்ல அதை டீல் பண்ணுறதுக்கே ஒரு சுமார் ஒரு 40-50 பக்கம் போயிருக்கும். அதில் அவ்வளோ டீட்டெயில்ஸை கொண்டு ஏன் அப்படி சொல்லப்படுகிறார் என்று சொல்லுவோம். இப்போ முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வி குறிஞ்சி நிலம் என்பது. குறிஞ்சி நிலம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மலை சார்ந்த இடங்களும் அப்படின்னு சொல்லிட்டு. மலை சார்ந்த இடங்கள் என்று சொன்னீங்கன்னாக்கா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பரப்பு பகுதிகளில் அது எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 அல்லது 30% மேலே போகாது. அப்போ அந்த தமிழ்நாட்டிலேயே தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற முருகனுடைய ஏரியா ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் 20% ஆஃப் தமிழ்நாடுன்னா அவர் கடவுளாக இருக்க முடியுமா? ஒரு கடவுள் என்பது ஒரு அவர் என்ன சிறு தெய்வமா அல்லது உண்மையான பரம்பொருள் என்ற நிலையில் வைக்கப்பட வேண்டுகிறார் என்று பார்த்தோம்னா, அவர் பரம்பொருள் என்ற நிலையில் வைக்கப்பட வேண்டியது என்பதற்கு அடிப்படையாக தொல்காப்பியம் எடுத்து சொல்லுது இல்லையா? சேயொன்மேய மைவரை உலகம், அது உலகமே சொல்லிட்டு இருக்காரு. இவர் நம்மளோட ஒரு சின்ன போர்ஷனில் ஒரு 20% போய் அவர் கடவுள் அப்படின்ட்டு சொல்லுவது என்பது அறிவுடைமை ஆகாது. அதனால் என்ன பண்ணுன்னா, அது என்ன பொருளாக இருக்க முடியும் என்று முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை பற்றிலாம் விரிவாக எழுதியிருக்கேன். நான் விரிவாக அத்தனையும் இங்கே சொல்லணும்னா மற்ற கேள்விகளுக்கு இடம் வராது. அதுக்காக நான் சுருக்கமாகவே சும்மா கோடிட்டு காட்டுறேன். உலகம் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானதாக பிக் பேங் தியரி என்ற சயின்ஸ் சொல்லுது. இப்போ அந்த மாதிரி 460 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் பிறந்து அதுக்கப்புறம் அதில் தாவரங்கள் உயிரினங்கள் வளர்ந்து பெரிய அளவுக்கு இது கிரிட்டேஷியஸ் பீரியடு, கார்பானிக் ஃபெரஸ் பீரியடு, இந்த மாதிரி வரிசையாக அதெல்லாம் வரிசையாக சொல்கிறாங்க. இப்போ அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய கோளம் அங்கேருந்து விழுந்தது. எங்கே கோளம்னா, இது சூரியன்லேருந்து ஒரு கோளம் விழுந்தது தான் நம்முடைய ஒரு பூமி அல்லது இந்த உருண்டையானது இன்றைக்கும் அது உள்ளே கனன்று கொண்டே இருக்குது. உள்ளே ஒரே இதுவாக இருக்குது. அது காலப்போக்கில் அதனுடைய சுழற்சியினாலும் வேற்று அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அயனோஸ்பியரிக் ப்ரெஷர் மற்றும் so many spheres are there, so many planes are there, அதிலெல்லாம் இருக்கிற அத்தனை தட்ப வெப்பங்களும் அத்தனை தாக்குதல்களும் இது என்னன்னா உருண்டையாக இருப்பதாக இப்போ நாம் சொல்லி கொண்டு இருக்கிறது. அது உருண்டையாக முதல்ல இருந்திருக்காது. ஏதோ அதுலேருந்து பிளந்து வந்ததில் அப்படி இருக்க, அது சுற்றி சுற்றி அந்த மாதிரி ஆகியிருக்கு. அதில் எல்லாவற்றிலையும் விழுந்த போது என்னென்னா, அதில் என்ன எப்படி இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு. அதில் என்ன ஆகிட்டுனா, அதில் பயங்கர அந்த வெப்பம் அதிகமாகும்போது ஆவி அதிகமாகுது. இந்த ஆவி அதிகமாக போய் மேலே போக போக நம்மளே 11,000 அடி மேலே ஃப்ளைட்டில் போனோம்னா அப்போ குளிர்ந்து -38 டிகிரி சென்டிகிரேட்றான். அப்போ இந்த ஆவி மேலே போச்சுன்னா எந்த இடத்துல போனால் அது குளிர்ந்துருக்கும். இந்த ஆவி குளிர்ந்து தானே மழை பெய்யுது.
அப்போ ஒரு பக்கம் வெப்பம், இன்னொரு பக்கம் மழை பெய்யுது. இது ரெண்டும் மாறி மாறி வர வர என்னாச்சுன்னா அதில் இது தட்டி சரி பண்ணப்பட்டது தான் இப்போ நான் பார்க்குற பூமி. அந்த பூமியில் வந்து மழை பெஞ்சு வெள்ளமாக வருது பாருங்க. அதில் அந்த வெள்ளத்தில் நடுவில் அடியில் இருக்கிற மலை பாங்கான கரடு முரடாக கடினமானவையெல்லாம் இருப்பாருங்க. அது வெள்ளம் வரும்போது உள்ளே போயிடுது, வெள்ளம் வராமல் இருந்தபோது அது வந்து வெள்ளம் வடிஞ்ச போது இது மேலே வருது. அப்போ அந்த பூமியில் முதல்ல தெரியுதுன்னா மலை தான் தெரியுது, முதல்ல தெரியுது மலை தான் தெரிய போகுது. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும்போது ரிசீட் ஆகி வெள்ளம்லாம் ரிசீட் ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த மலை சுற்றி இருக்கிற பகுதிகள் அதெல்லாம் மட்டும் தெரியுது. இந்த மலை சார்ந்த இடம்தான் குறிஞ்சின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் முதல்ல தோணுது இல்லைங்களா. முதற்கடவுளாகிய முருகப்பெருமான் கடவுளிலேயே அவர் தான் முதலாக வருகிறார். ஆகவே முதற்கடவுளாக மருதமுல்லைன்னு சொல்லும்போது முதல்ல குறிஞ்சி தானே சொல்லுவோம். முதல்ல குறிஞ்சி தான் சொல்லணும். ஆக முதற்கடவுளாக அவர் தான் இருக்கிறார் என்பதை சொன்னவன் தமிழன். அதனால்தான் அவன் குறிஞ்சியோடு அவரை தொடர்புபடுத்தி அவர் தான் முதற்கடவுள் என்று எடுத்து சொல்லுவதற்காக சொன்னது தவிர அந்த அளவுக்கு மட்டும்தான் கடவுள்னு அர்த்தம் முடியாது. கடவுள் அந்த மாதிரி ஒரு கடவுள் இருக்கவே முடியாது. அது ஏன்னா இது ஒரு பிரைம் மினிஸ்டர் அல்லது சீஃப் மினிஸ்டர் பிரித்து கொடுத்தா மாதிரி இருக்குது, நாட்டாமை பிரித்து கொடுத்தா மாதிரி அப்படிலாம் ஒரு கடவுள் இருக்க முடியாது. இது முழுக்க அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் இவர் தான் முதற்கடவுள். எது முதல்ல தோன்றியதோ பூமியில் அவர் அதுக்குரியவர் அவர் தான், அவருக்கு வணங்குங்கடா என்று தமிழன் முதல்ல சொல்லியிருக்கிறதுனால அவன் வந்து குறிஞ்சி நில கடவுளாக வந்திருக்கிறான். குறிஞ்சி நில கடவுள். ஆகவே குறிஞ்சி நில கடவுள் என்று சொன்னால் அந்த டிராக்டுக்கு மட்டும் ஒரு இல்லை, மவுண்டனஸ் டிராக்டுக்கு மட்டும்தான் அவர் கடவுள் அப்படின்னு அர்த்தம் இல்லை. முருகன் வந்து தமிழ் கடவுளா, தமிழ் கடவுள் தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குங்களா? நிறைய இருக்கு. தமிழ் கடவுள் தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்பதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன. நான் நிறைய எழுதியிருக்கேன் அதில். அதனால தானே முதல் தென்னாடுடைய சிவனையை பற்றி எந்நாட்டு முதல்ல தோன்றியவன் தமிழன் தான் என்பதை இன்றைக்கி உலகம் முழுக்க ஒத்துக்குது. முன்னெல்லாம் அது வந்து வெறும் கான்செப்ட், ஒரு தியரி, அல்லது ஒரு உங்களுடைய எண்ணம். நீங்கள் சொல்லிக்கிறீங்க நீங்கள்லாம் தமிழர்கள் அதுதான் தமிழன் முதல் ஆள் அப்படின்னு நீங்களாக பேசிக்கிறீங்கன்ட்டு அப்படி ஒரு அதை வந்து ஏற்றுக்கொள்ள எல்லாத்துலேயும் அப்படியா அவர் சொல்கிறார், ராஜவேல் சொல்கிறார், சத்யவேல் சொல்கிறார் அப்படின்னு ஒன்றா சொல்லிட்டு போவாங்க தவிர ஏற்றுக்கொண்ட நிலையில் இல்லை. ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை. இன்றைக்கி எல்லா விதமான சயின்ஸும் நான் வரிசையாக சொல்லிகிட்டே போகிறேன். ஆந்த்ரோபாலஜி, ஓஷியானாலஜி, அதுக்கப்புறம் டென்ட்ரோக்ரோனாலஜி, இந்த மண்டையோட்டு துறை, இது மாதிரி எல்லாம் கடலடி ஆய்வு எல்லா விதமானதுலையும் இப்போ ப்ரூவ் ஆகிட்டே வந்திருக்கு. லேட்டஸ்ட்டாக எல்லாம் வந்தோடனே உலகத்தினுடைய முதல் மனிதன் தமிழன் தான் என்பதை அத்தனை விஞ்ஞானிகளும் எத்தனை துறைகளினால் ஆராய முடியுமோ அத்தனை துறைகளும் ஆராய்ந்து முடிவு கட்டியிருக்கிறார்கள். தமிழன் தான் முதல் மனிதன் என்பது. அப்போ அது வந்து என்ன காரணம்னா நான் இன்னும் கொஞ்சம் இந்த தட்பவெப்பநிலாம் பேசினா ரொம்ப நேரம் ஆகிடும். அவன் என்ன பண்ணால் இந்த நிலநடுக்கோடுன்னு நம்ம சொல்லணும், நம்மளாக வரைஞ்சிக்கிறோம். நிலநடுக்கோடுன்றது அதில் தான் மனிதர்கள் என்ற உயிரினம் தோன்றுவதற்கு வசதியாக இருந்தது. இல்லை அதுக்கு மேலெல்லாம் போச்சு, இந்த பக்கம் போச்சுன்னா ஒரே பனியாக இருக்கும். இப்போ நான் சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தேன், தாங்க முடியலனால ரொம்ப ஒரு போன 2 நாளில் நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு படுத்துட்டு உடனே ஜுரம் குளிர்னு சொல்லி இது பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியிருக்கு. உலக போரே நின்னது அப்படி தான் நின்னது. ரஷ்யாவில் உள்ளே போக முடியல. அவங்க ஜெர்மன் இது வந்து ஆர்மி உள்ளே போக முடியல. காரணம்னா பயங்கரமான -40 டிகிரிஸ்னால் அவங்களால உள்ளே பண்ண முடியல. அதனால் அவங்களுக்கு போய் அவங்க வெல்ல முடியல. ஆக ரஷ்யா வென்றது. அப்படி தான். அப்போ அந்த பகுதி நிலத்தின் ஒரு மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும், இந்த நில நடுக்கோடு இருக்கிறதுக்கு அதை ஒட்டி இருக்கிற பகுதிகளை தவிர மேலும் கீழுமாக தெற்கும் வடக்குமாக தட்பவெப்பநிலை உயிரினங்கள் அங்கே வாழ்வதற்கு ஏற்ப இல்லை. இப்போ கூட ஒவ்வொரு கிரகங்கள் கோள்களிலும் போய் பார்க்கும்போது வாழத்தக்கதாக உயிரினங்கள் வாழத்தக்கதாக இருக்கான்னு பார்த்துட்டே வரோம்ல. ஆனால் இங்கே கூட அப்படி என்னென்னா இந்த பூமியில் இது வடக்கையும் போனாலும் தெற்கே போனாலும் நிலநடுக்கோட்டுக்கு மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா வாழத்தக்க மாதிரி இது இல்லை, தட்பவெப்பங்கள் இல்லை. ஆனால் இதில் தான் என்னன்னா கொஞ்சம் மழை பெஞ்சாலும் அதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் மழை பெஞ்சு குளிர வைக்கிது. அப்புறம் உடனே அது குளிர் தீர்ற மாதிரி இருந்ததுன்னா உடனே வெப்பம் வந்துடுறது. ரெண்டுத்தையும் நம்ம தாங்குற மாதிரி இருக்கிற இடம் இது மட்டும்தான். அதனால் முதல்ல மனிதன் இங்கே தான் தோற்றியிருப்பான். ஆக எல்லா வகையாலும்
முதல் மனிதன் தமிழன்தான் என்பது முடிவாகிவிட்டது. அந்த தமிழன் தான் என்ன பண்ணான்னா முதல்ல பார்த்த இடம் குறிஞ்சி நிலன்ட்டு அந்த குறிஞ்சி நிலத்துக்கு இவர் தான் கடவுள். ஏன்னா அவன் பார்க்குறான் தன்னால் எதையும் செய்ய முடியாது, இதெல்லாம் நான் தானாக உருவாக்குறேன், வேறு எப்படியோ வந்திருக்காது. இப்போ அவன் ஒரு கடவுள் இருக்கணும், அந்த கடவுள் இது குறிஞ்சி நிலத்தோடு தொடர்புடைய கடவுளாக முதற் கடவுளாக வணங்கிக்கிறான். அது இன்னும் சொல்ல போனால் அந்த இது இருக்கு பாருங்கள், மலை அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ ஆல்ஸ் மலை போய் பார்த்து பாருங்க, இப்போ தொடர் நேரடியான தொடராக இருக்குது, அப்படியே ஒரு செவ்வகமாக போயிட்டுருக்கு. இது அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் பார்த்துருப்பான். பார்த்தீங்கன்னா அதில் பசுமையான இது இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன இடைவெளிகள் இருக்கலாம், ஆனால் பசுமையாக இருக்குது. அதை என்ன பண்ணால் முருகக் கடவுளுக்கு மயில் தான் வாகனம்ட்டான். மலைக்கடவுள் அவருக்கு வாகனம் இப்படிலாம் அவருடைய கூர்த்த மதியினால் பார்த்த ஒவ்வொன்றையும் அது அதை ஒரு தொகுத்து இப்படி இருக்கலாமே என்று வகிக்கிறான், அப்படி வகிக்கிறான். அப்போ இந்த மாதிரி வருகிற நிலையில் அவன் தமிழன் தான் இதெல்லாம் சொல்கிறான். அதனால தான் தென்னாடுடைய சிவனையை போற்றின்னு முதல்ல சொல்லி, ஏன்னா சிவனுக்கும் முருகனுக்கும் வித்தியாசம் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியாது, அந்த துறை சார்ந்தவங்க அத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிற விஷயம். அப்போ தென்னாடுடைய சிவனையை போற்றி சொல்லிட்டோன்னே இங்கே தான் இவர் தோன்றினார் அப்படின்னு சிவனை சொன்னாங்களே. உடனே என்ன பண்ணாங்க, அதனால் இங்கே மட்டும்தான் அவர் கடவுள் நினச்சிக்காத, எந்நாட்டவருக்கும் அவர் தான் இறைவன் என்று இதெல்லாம் சொல்லி வச்சவங்க நம்முடைய பெரியவர்கள் தான். அதே மாதிரி அப்படின்னா அவருக்கு எந்த மொழி சொல்லணும்னா இவன் பேசின மொழி எது அந்த மொழி தான் அவன் பேசினான்ட்டு அப்படி வைக்கல அவன். அதில் பார்த்தா அந்த கடவுளை ஒரு விஷயம் என்னென்னா அந்த படைப்பு என்பது எப்படின்னா விசித்திரமானது. ஒன்றும் இல்லை, ஒரு இலைப்பூச்சின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சிக்கலாம், அது வாழணுன்றதுக்காக என்ன பண்ணோன்னா இலை மாதிரியே இருக்கும், அது எந்த இலை பக்கம் அந்த இடத்துல இல்லாட்டி அது மேய்ஞ்சிட்டு விடும், மற்ற இதெல்லாம் அதை சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ அப்போ அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அது வாழ்வதற்கேற்ப அதோட உடல் அமைப்புகளை ஆண்டவன் படைக்கிறான் இல்லையா. அந்த மாதிரி நிறையில் பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் வாழ்கிறவர்கள் அவர்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய வோக்கல் கார்டு அது இதெல்லாம் அமையுது. இப்போ அதனால தான் ஜப்பானீஸ் பேசும்போது மூக்கில் பேசுகிறான், இங்கே நம்ம அப்படி இல்லை, இங்கே இதுவாக பேசுகிறோம். வடநாட்டில் போனால் கரமரான்னு பேசுகிறான். ஸோ அதெல்லாம் தட்பவெட்டம் மாறுது, வோக்கல் கார்டு மாறுது. ஸோ அதை மாதிரி இவங்க வரும்போது என்னன்னா இவன் பேசுவது ரொம்ப இனிமையாக இருக்குது. முக்கியமான இந்த மொழியை இது பண்ணிட்டு ஒரு இலக்கணத்தை கண்டுபிடிச்ச நாளில் வச்சுக்கலாம், இலக்கணத்தையே கண்டுபிடிச்சா அது மொழி ஆரம்பிக்கும் போது இலக்கணத்தை வந்திருக்காது. அதனால் அவனுக்கு மொழி அதுக்கப்புறம் இலக்கணம் கொஞ்சம் ஒரு சுமார் 50,000 இயர்ஸில் இலக்கணமே வருதுன்னு வச்சுங்க. அந்த இலக்கணத்தில் வச்சு தமிழ் மொழியில் நம்ம என்ன பண்ணோம்னா மிகப்பெரிய அற்புதமான அமைப்புகளை வச்சுக்கிட்டு கால்தெல்லாம் அற்புதமாக சொல்கிறார். வெளிநாட்டுக்காரர் பார்த்து இந்த மொழிக்கான இது அவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் என்னென்னா நம்ம உயிர் எழுத்துன்னு ஒன்று வச்சுருக்கோம், அப்புறம் மெய் எழுத்துன்னு ஒன்று வச்சுருக்கோம், உயிர்மெய் எழுத்துன்னு வச்சுருக்கோம் இல்லைங்களா. இதெல்லாம் நம்முடைய இதில் இந்த எழுத்துக்களுக்கு போய் ஒரு உயிர் என்ற சொல்லி அவன் ஓமை சொல்கிறான். ஏன்னா இதுதான் இந்த உடம்பை இயக்குது, உயிர் தான் உடம்பை இயக்குது, அதுபோல் இந்த மொழியை இயக்குவது இந்த எழுத்துக்கள், ஆகவே இது உயிர் எழுத்துன்னா. அதற்கு உடலாக இருந்து செயல்படுவது போல் உள்ள ஒரு எழுத்துக்கள்லாம் அதெல்லாம் மெய் எழுத்துன்னா. இது ரெண்டும் சேர்ந்தால் என்ன ஆகுதுன்னா இன்னொரு உயிர்மெய் எழுத்துன்னு ஒன்று வருது. இந்த மாதிரி உயிரும் இன்னொரு இதுவும் சேரும்போது ஒரு சின்ன குழந்தை பிறக்கிற மாதிரி இன்னொன்று வருது. இது அத்தனையும் அப்படியே அது ஓமை ஆக்கிட்டான். இது மாதிரி வேறு எந்த மொழியிலும் இல்லை. இப்போ இருக்கிறது ஒரு 6000க்கு மேலே இன்றைக்கி இருக்கிறதாக புள்ளி விவரம் சொல்லுது ஐநாவில். முதல் ரொம்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் 7,472 மொழிகள் இருந்ததாக இருந்து இப்போ 216 மொழிகள் மாதந்தோறும் அழிகின்றனன்னு சொல்கிறான். இன்றைக்கி நேரத்தில் 6000 சொச்சம் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த 6000 சொச்ச மொழியில் எதை நீங்கள் தேடினாலும் கால்டுவார் தான் சொல்கிறார். என்ன சொன்ன எந்த மொழியில் இவ்வளோ அழகான ஓமைகளை சொன்னது சொல்ல முடியாது. எழுத்துக்களை அவனும் பிரிக்கிறான், ஆனால் அனுஸ்வரம் தீர்க்கம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அதில் ஒரு அர்த்தமே இல்லை, ஆனால் இங்கே கரெக்டாக சொல்கிறானே, ஏக்குது அதுதான் ஏக்குது, இது அது கொண்டு போய் பண்ணது, இது ரொம்ப இதுவாக சொல்கிறேன். ஆக இப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து எத்தனை 12, மெய் எழுத்துக்கள் எத்தனை 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1 இருக்குது. இப்போ என்ன சொன்னால் இப்படியே முருகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். முருகனை பார்த்தீங்கன்னா அதை ஒரு பாட்டு நான் சொல்லுவேன். கண்ணிகர் மெய்யும் சென்னி கணநகர் இனத்தின் கூறும் கிண்ணமை தோள்களே போல் திகழ்தரும் உயிரும் வேறொன்று எண்ணுதற்கரியதான எக்கமும் ஏழில் காட்டும் புண்ணிய முனிக்கோன் செவ்வேள் பொற்பதத்து அடிமையாகும். புலவர் புராணன் ஒரு நூல். அதிகமாக நிறைய பேருக்கு தெரியாது புலவர் அர்த்தம். அதாவது அவர் பார்க்குற அந்த எழுதின புலவர் பார்க்குற அவர் பரிபாடல் எழுதின புலவர்
அந்த அவருடைய வரலாறு புலவர் புராணத்தில் எழுதும்போது இது அப்படியே எடுத்து சொல்கிறாங்க. முருகனை பார்க்குறார், தவம் இருக்கிறார், முருகன் காட்சி கொடுக்குறான், பார்க்குறார். பார்த்தா அவருடைய இது கண்கள் முதல்ல நமக்கு கண்ணு தானே முதல்ல சந்திக்குது. பார்த்தா 18 கண் இருக்குது. ஏன்னா ஒரு முகத்துக்கு 1 2 மேலே நெற்றி கண் 1 சார், மொத்தம் 6 18 வருது. 18 கண்ணை அவர் பார்க்குறார். அடா, இந்த மாதிரி புள்ளி வச்சது தானே இந்த நம்ம புள்ளி எழுத்து, மெய்யெழுத்து புள்ளி எழுத்து, இப்படி புள்ளி வச்சது தானே இந்த மாதிரி இருக்குது. மொத்தம் புள்ளி எழுத்தும் 18. இங்கே முருகனை பார்த்தா அதுலேயும் 18 இருக்குது. அடடா, நம்ம தமிழ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தோளை பார்க்குறேன். தோளை பார்த்தா 12 கரங்கள், 12 தோள்கள், ஒவ்வொரு தோளையும் பார்த்தா 10 இது 12 இருக்குது. அப்படியே உயிரெழுத்துகள் மாதிரியே இருக்க. உயிரெழுத்து 12, இதுவும் 12. பார்த்தா மெய்யெழுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே 18 அங்கே இருக்குது. 18 அந்த திண்ணமை தோள்களே போல் திகழ்தரும் உயிரும் வேறொன்று எண்ணுதற்கு அரியதான் கண்ணிகர் மெய்யும். மெய்னா மெய்யெழுத்து, அது கண். அதுக்கப்புறம் தோள்கள் 12, அது உயிரெழுத்து. அதுக்கப்புறம் பார்த்தா வேறு இதுக்கு ஈடு இணையாக எதுவும் சொல்ல முடியாதுன்ற ஒரு எழுத்து நம்மக்கிட்ட இருக்குது. அது ஆயுத எழுத்துன்னு பேர். அது நீங்கள் சும்மா சமூக ரீதியாக சொல்கிறதா இருந்தால் எல்லாருக்கும் பரவலாக புரிகிற மாதிரி சொன்னோன்னா, சீட் ஆடுறம்போது ஜோக்கர் இருக்கா அந்த மாதிரி அது எங்கே போனாலும் அதை நிறைவிடும். அதுபோல் இந்த எழுத்து உச்சரிப்பு எங்கெல்லாம் நமக்கு போட முடியாமல் இருக்கோ அந்த உச்சரிப்பெல்லாம் அது எடுத்துக்கும். அதை தான் அவர் சொல்கிறார், வேறொன்று எண்ணுதற்கு அரியதான எக்கம். எக்கம்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து வேலை பார்த்தா கரெக்டாக இருக்கா. அப்போது மெய்யெழுத்து தெரியுது, உயிரெழுத்து தெரியுது, அதுக்கப்புறம் ஆயுத எழுத்தும் அதுலேயே இருக்குது. அப்போ இதுதானையா தமிழ். தமிழ் வேற அல்ல, முருகன் வேற இல்லைன்னு பாடிட்டு விட்டேன். தமிழனும் முருகனும் வேற இல்லை, வேற இல்லை. ஆகவே அவர் தமிழ் கடவுள். இப்படி நீங்கள் வேறு எந்த தெய்வங்களையும் உங்களால் சொல்ல முடியாது. இதுதான், இந்த அமைப்பு தான் கரெக்டாக இருக்குது. குறிஞ்சி நிலத்தில் இருக்கிறதுலேருந்து அவனுடைய உருவத்தை முதல் கொண்டு அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ரொம்ப அழகாக சொல்லிட்டு வந்தீங்க. முருகர் தமிழ் கடவுள் என்பதற்கான ஆதாரம், குறிஞ்சி எப்படி வந்தது, மலை சார்ந்த இடம், முருகன் எப்படி தோன்றினார், அதுக்கு உயிர் எழுத்து, உயிர்மை எழுத்து, இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ தமிழ் கடவுள் முருகன் எப்படி வடவர்களால் மாற்றப்பட்டார்? அது நீண்ட நெடிய வரலாறு, அது சாதாரண. இப்போ பார்த்தீங்கன்னா இதே முருகனை பற்றி இன்னொருத்தர் எழுதியிருக்காரு, கார்த்திகேயன்ட்டு ரத்னா நவரத்னான்ட்டு ஒரு இது பகவான் ஜேர்னல் அது ஒன்று போட்டிருப்பாங்க. 1973 தான் வந்திருக்கு. இதில் அது கொடுத்துருக்குது அத்தனையும் பார்த்திங்கன்னா இது எப்படி மாறுதுன்றது நமக்கு தெரியும். ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. இந்த ரத்னா ஸ்ரீலங்கன் லேடி எழுதியிருக்காங்க. இந்த நீண்ட நெடிய வரலாறு நான் முழுமையாக சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். அதுக்காக என்ன சொன்னேன்னா, வடவர்கள் என்று நம்ம சொல்வதில் 2 விஷயங்களை மறந்துடுறோம். ஒரு காலத்தில் வடவர்கள் தமிழர்களாகவே இருந்தார்கள். ஏன்னா புறநானூறு 4வது பாட்டு, வடாது பணிபடி நெடுவரை வடக்கும் தெனாது குமரியின் தெற்கும் குணாது தொடுகடல் குணக்கும் குடாது தொண்டு உதிர் பவ்வம் அப்படின்னு இந்த 4 பகுதியும் தமிழன் இருந்தான்னு அந்த புறநானூறு சொல்லு. அப்போ ஒரு காலத்து இங்கே தான். அதனால தான் அந்த அந்த பக்கம் வரைக்கும் இந்த கீழே கடல்கோள் வந்தபோது இங்கே இருக்கிறவங்கலாம் ஓடிப்போய் அந்த சிந்து தமிழுக்கு போனால் இன்றைக்கி சிந்து தமிழ் தமிழருடைய நாகரிகன்றோம். எப்படி வந்தது? அவங்களாம் அங்கே தான் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணால் சென்னையில் தெரிஞ்சுன்னா அது தமிழுக்கு இந்த தமிழ் வேறு. ஆனால் மதுரைக்கு போனீங்கன்னா அந்த தமிழ் வேறு. ஆமாம் ஆமாம். இடம் மாற மாற தமிழுடைய அந்த கேரக்டரும் அதனுடைய ஒலிப்பும் அந்த ஸ்டைலும் டிக்ஷனும் மாறிடும் இல்லைங்களா. இங்கே இருந்தால் ஏன்னா அந்த நல்லா வலின்னுவான், வலிச்சு ஈழியா இஸ்துக்கிட்டு வாடானா இந்த இஸ்துக்கிட்டு வாடான்றதெல்லாம் அங்கே சொன்ன புரியாது. அவன் அங்கேருந்து இங்கே வந்தான்னா அது பஸ்ஸில் ஏறி ரொம்ப வேகமாக பஸ் போகுது. கண்டக்டர் பார்த்து பைய பிடிக்கிறதுக்காக வரான்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சிடுவான். பையனா அங்கே மெதுவாக நடக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டைல் வேறு, இந்த பயன்பாடு வேறு. அது அந்த மாதிரி மாறி கொஞ்சம் தூரத்துலேயே இந்த மாதிரி இருக்கு தமிழ்நாட்டில். இங்கேருந்து சிந்து வெளி வரைக்கும் போயிருந்து ஒவ்வொரு இடத்துலையும் தங்கியிருந்தான்னா எப்படி மாறி இருக்கும், அது ஒலிப்பே மாறி இருக்கும். இப்போ இந்த ஜா என்பதே கூட தமிழ் எழுத்து தான். தமிழ் ஒலிப்பில் சா என்பதை அவன் கொஞ்சம் வேகமாக அந்த இடத்துல போனப்போ முரட்டுத்தனமாக வந்துடுது பாருங்கள். சாவை ஜாவான்னு சொல்கிறான்.
சகஜ. அதனால் இதுக்கு பேர் என்ன, வடமொழி அல்ல, அதுக்கு பேர் வட சொல்லும் அல்ல. அது என்ன பேருனா இங்கேருந்து போய் திரிந்தது. இங்கேருந்து போக போக ஒவ்வொருத்தருடைய நான் சொன்ன பாரு வோக்கல் கார்டு மாறிட்டே வருது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுடைய ஒலிப்பு மாறிடும். ஒலிப்பு மாறும்போது இதே தமிழன் தான் அங்கே இருக்கிறான், ஆனால் ஒலிப்பு மாறி போயிருக்கு. ஒலிப்பு மாற மாற இந்த ஷா வந்துடுச்சு, இது வந்தது, ஜா வந்துடுச்சு. இப்போ நம்ம எதெல்லாம் வடமொழி நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்துடுச்சு. ஆக இந்த மாதிரி அங்கே போனவன் நம்ம தமிழன் தான். அவன் இங்கே போனவன் இங்கேருந்து போனவன் முருகனை வணங்க தானே செய்வான், தமிழன் தானே அவன், தமிழனை வணங்குறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை முறை அவனுடைய இது எல்லாம் மாற மாற என்ன ஆகுதுன்னா இப்போ கோயில் கட்டுறதுன்றது அவனால் அங்கே நினச்சிக்கிட்டு பார்க்க முடியல. இங்கேருந்து போன தமிழ்நாட்டு தானே உங்களுக்கு கோயில் பார்க்க முடியாது. என்ன காரணம், இதுக்கான அத்தனை விதமான அமைப்புகளும் அவன் கூட ஒரு சிற்பி அவனுக்கு கிடைக்காது, ஒரு இவனும் கிடையாது. இன்றைக்கி கூட நீங்கள் வடநாட்டில் என்ன தான் போய் திருப்பி திருப்பி தாஜ்மஹாலை பார்த்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கோயிலுக்கு சிற்ப அழகு அதில் இருக்காது. ஏன்னா இது அவ்வளோ அற்புதமாக ஆக்கப்பட்டது. இந்த நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க போய் மாறுகிறார்கள். மாறுகிற போது என்ன ஆகுதுன்னா பல ஆரியர்கள் உள்ளே வருகிறார்கள். ஆரியர்கள் உள்ளே வந்தது கிமு 1500 என்று சொல்லப்படுகிறது. டிஆர் சேஷையங்காரும் இன்னொருத்தர் அவங்க ரொம்ப பெரிய ஆட்கள், அவங்க வரலாற்று ஆசிரியர்கள். அதுக்கப்புறம் பிடி சீனிவாச ஐயங்கார், டிஆர் சேஷையங்கார், அப்புறம் இவர் சட்டர்ஜின்னு ஒருத்தர் பெங்காலி, இவங்கெல்லாம் அதை வந்துட்டு கிமு 1200 என்பது தான் கிரிட்டிக்கலி ரைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் கிமு 1200 தான் அவன் வந்திருக்கான். வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இங்கே பார்த்தா அங்கே அவனுக்கு மொழி கிடையாது. இந்த மொழி அவன் ஒரு மொழி பேசுவான், இங்கே வேறு மொழி பேசிட்டு இருப்பாங்க. அங்கே அந்த இடத்துல போன போது என்ன ஆகுதுன்னா இந்த ஆப்கானிஸ்தான் பாரசீகத்திலுக்கும் ஆப்கானிஸ்தானில் பேசுகிற பேச்சும் இங்கே வந்து இருக்கிற இந்த தமிழும் சேரும்போது புதுசாக ஒரு மொழி உருவாகுது. பிராகிருதம்னு பேர். பிராகிருதம். இந்த பிராகிருதத்தை பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு அவனுக்கு தெரியாது, அந்த ஆரியனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணால் அது முதல்ல எப்படியா கற்றுக்கணும்னு அவன் கூட பண்ணிக்கிறான். அந்த பிராகிருதத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு அதாவது கிமு 500 தான் என்ன பண்ணான்னா ஓரளவுக்கு பழக்கம்லாம் சரி குவிந்த பிறகு அவன் என்ன பண்ணுறான்னா தனியாகவே ஒரு மொழியை உருவாக்கணுன்ட்டு எதெல்லாம் வந்ததோ பிராகிருதத்துலேருந்து கொஞ்சம் எடுத்துப்பான், பார்சிலேருந்து ஒன்று கொஞ்சம் எடுத்துப்பான், மராத்திலேருந்து கொஞ்சம் எடுத்துப்பான். இல்லை மராத்தியில் பக்கத்துலேயே இருந்தது, அதனால் சிந்து வெளியில் பக்கத்தில் மராத்திலேருந்து கொஞ்சம் எடுத்துப்பான். அந்த பக்கம் போனீங்கன்னா மெல்ல மெல்ல இந்த சைனீஸ் இது வருது, அந்த அந்த நேபாளம் இதெல்லாம் வந்து அவங்க எகிப்தியர்கள்லாம் இருக்காங்க, இது எகிப்தியன்ற நேபாளிஸ் இருக்காங்க, அவர்களுடைய மொழியிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இருப்பான். இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எதெல்லாம் நல்லா இருக்குமோ பார்த்து அவன் இலக்கணமே கிடையாது. இலக்கணத்தை நம்ம தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டான். ஸோ இப்போ அதில் பார்த்துட்டு பாணினின்ற ஒருத்தன் புதுசாக அவன் சமஸ்கிருதத்தை உருவாக்கும்போது அவன் ஒரு இலக்கணத்தை உருவாக்கினான், பாணினியம். இது தொல்காப்பியம். இது வந்து உருவாகி ஒரு அளவுக்கு வந்த உடனே என்ன பண்ணான்னா அவன் வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரே காரணம், அடிப்படை, அவன் சிவப்பாக இருந்தான், வெள்ளையாக இருந்தான், இவங்கெல்லாம் கருப்பாக இருந்தாங்க. ஸோ அது கருப்பு என்ற நிலையில் வரும்போது உடனே ஜனங்கள் வந்து கருப்பை பார்க்கும்போது இருக்கிற வெறுப்பு, அதே வெள்ளையாக இருந்தால் உடனே ரொம்ப அழகாக இருக்கானே. பொம்பளை முதல் கொண்டு என்ன அதுதானே சொல்கிறா, புருஷன் என்ன மாதிரி இருக்கணும், நல்லா சிவப்பாக இருக்கணும்னு கேட்குறா இல்லையா? அப்போ ஆம்பளையே சிவப்பாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கு போகிற மாப்பிள்ளை என்ன பண்ணுவான், பொண்ணு கருப்பாக இருந்தால் அவன் எடுத்துக்க பண்ணிக்க மாட்டான். அப்போ அவங்க இயல்பாகவே அந்த மாதிரி என்ன பனியிலேருந்து வந்த இனம், அதனால் அவங்கள இயல்பாக அவனுடைய தோல் வெள்ளையாக இருக்குது. அதனால் அவனுடைய ஆதிக்கம் என்பது போரிடாமலே அவங்களுக்கு ஃபேவரபுளாக போயிடுச்சு. இதை போரிட்டு தான் ஆதிக்கத்தை காட்டணும்னு இல்லை, அவனுக்கு போரும் தெரியாது. அதனால் என்னென்னா அவன் பார்க்குறதுக்கே இது மாதிரி இருக்கான், சிவப்பாக இருக்கான். நீங்கள் அசிங்கமாக இருந்தால் கூட சிவப்பாக இருந்தால் தெரியாது, முகம் கலையாக இல்லாமல் நீங்கள் பண்ண பாருங்கள், கருப்பாக இருப்பான், நல்லா கலையாக இருப்பான். அவன் அசிங்கமாக இருந்தான்னா கூட என்ன ஆகுன்னா தெரியாது, நமக்கு தெரியாது. அதனால் சிவப்பு. இதைத்தான் வள்ளலார் சொன்னார். இதுக்கு அடிப்படை இப்போ நான் கூட இவ்வளோ நேரம் விவரமாக சொல்லிட்டுருக்கேன். இதை வள்ளலார் எடுத்து சொல்கிறார். மேல் வருணம் எல்லாம் தோல் வருணம் கண்டினார். எல்லாம் பெருசாக மேல் வரணும் மேலே அப்படிலாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் வேறு ஒன்றும் தோலை வச்சு தான்டா சொன்னான் அப்படின்னு சொல்லி. அதுக்கேற்றவரை அவன் பேர்லாம் பார்த்தீங்கன்னா சர்மான்னு வச்சுப்பான். சர்மன்னா தோலுங்க, அவன் பேர்லாம் பாருங்கள் சர்மான்னு இருக்கும். அதனோட இன்னொரு திருப்பி வர்மான்னு இருக்கும். சர்மா வர்மா ரெண்டுமே தோலை குறிச்சது.
ஸோ இப்போ அதனால் வந்து என்ன பண்ணான்னா அதுலேயும் அவனுடைய பெண்கள்லாம் வந்து நல்ல இது பண்ண நல்ல சிவப்பாக இருக்காங்க. வந்து மன்னர்களை மயக்கினான். மன்னர்களை மயக்கி அவன் வந்து அவங்க வழியில் போனான். இவனுக்கு கடவுளே கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கிட்டான் அவனுக்கு கடவுளே கிடையாது. அவனுடைய வேதத்தில் கடவுளே கிடையாது. நான் நிறைய பேர் தெரியல, அவன் தான் கடவுளுக்கு அதிகாரம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கடவுளே கிடையாதுன்னு சொல்கிற நாஸ்திகனா பரம நாஸ்திகன் அவன் தான். அவங்களுக்கு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறதா சொல்கிறீங்க. ஆனால் கடவுளுக்கு போய் பூஜை பண்ணுற அத்தாரிட்டி முழு அத்தாரிட்டி நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. அதை தான் நான் சொல்கிறேன், அதுதான் ஆதிக்கன்றது. அவனுக்கு கடவுளே இல்லை, அவன் வந்து தொட்டு பூஜை பண்ணுறதுக்கு தகுதியே இல்லை. ஆனால் அவனுக்கு ஒன்று விட்டது காரணம்னா அவனுடைய அந்த சமூகத்தில் ராஜாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட விட்டு அப்படின்னு பெரிய இடத்து சமாச்சாரம் உள்ளே போய் வம்பு பண்ணாத. வெள்ளையாருக்கு போய் சொல்ல மாட்டான் எல்லாம் சொல்கிறோம்ல. இப்படி அந்த ஆதிக்கத்திலாம் அவன் வந்து உள்ளே நுழைஞ்சான். அவன் ஏன் உள்ளே நுழையிறான் அப்படின்னு சொன்னால் கூட என்னென்னா அது போனால் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஏமாத்துறதுக்கு வசதியாக இருக்குது. கோயில் என்பது நம்ம தமிழர்கள் இருந்தபோது இருந்ததுன்னா அவங்க கோயிலை உண்மையாகவே கடவுளே வந்து வணங்கினான். இவன் தான் கடவுளே கிடையாது. அதனால் அவன் என்ன பண்ணான், அதை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது, அதை பற்றி பயமும் அவனுக்கு அச்சமும் இல்லை அவனுக்கு. ஆகவே என்ன பண்ணான், அதை வச்சுட்டு எப்படி பிழைக்கலான்றதை அவன் ஆரம்பிச்சிட்டான். அவன் பிழைக்கலான்னு ஆரம்பிச்ச போது அவனுக்கு அதுக்கு முன்னாடி வந்து தமிழர்கள் நீங்கள் சொல்கிறது கடவுள் அவங்களுக்கு கடவுளும் கிடையாது, கடவுள் மீதான பயமும் இல்லை. இல்லை கடவுள் இல்லைன்னு அவனுக்கு என்ன பயம் இருக்கு. அதனால் அவனுக்கு அது இப்போ என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ண இப்போ அவன் பண்ணுற அந்த முருகன் மாநாடு அதுதானே. பயமே இல்லை, சும்மா முருகனை கூப்பிட்டு 2026 ஸ்டாலின் ஆட்சி கவுழணும். அதுக்கும் கடவுளுக்கு எதாவது சம்மந்தம் உண்டா? எப்படி இதுக்கு போய் ஒரு மாநாடு நடத்துகிறேன் என்னது அவன் பயம் இல்லை சார் அவனுக்கு. இது மாதிரிலாம் பண்ணால் கடவுள் தம் மீது ஏதாவது ஒரு பெரிய அளவு தண்டிப்பான்ற ஒரு எண்ணமே அவனுக்கு கிடையாது. இப்போ வந்து குறிஞ்சி இந்த இப்போ தமிழர் பகுதியில் எப்படி கடவுள் வணங்கப்படுறாரு, முருகபெருமானா இவன் எப்படி ஏற்றுக்கிட்டாங்கிறத சொன்னீங்க. ஆமாம். வடக்கு இப்போ அவங்க எப்படி பார்த்தாங்க, இங்கேருந்து போனாங்க, அவங்க எப்படி அதை பார்த்தாங்க. நான் சொன்ன அந்த இவர்கள் ஆரியர்கள் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு வர விடலைண்ணா. தமிழ்நாட்டு அதெல்லாம் மெல்ல வர்றதுக்கு முடியாது. ஏன்னா நிலம், கடல், மற்ற இடையூறுகள்லாம் இருந்தால் அவனால் அங்கேருந்து உடனே வர முடியல. 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவனுக்கு இந்த இடத்துல ஒரு 10 பேர் மேலே வந்துருக்க மாட்டான் தமிழ்நாட்டுக்கு. அதில் 2 பேர் தான் நக்கீரை சந்தித்து இந்த திருமுகாற்றுப்படை பாடினார். இதெல்லாம் அந்த வரலாறு பார்க்கலாம். நம்ம அவர்கள் மெல்ல மெல்ல இங்கே வந்தபோது நமக்கு வந்து முருகனை பற்றி இப்போ தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அவனுக்கு கடவுளே கிடையாது. யார் கடவுள்னு சொன்னாலும் அவன் என்ன சொல்கிறான், நான் தானே கடவுள்றான். இது இப்போ இவங்களாம் அப்படி தான் சொல்கிறாங்க. இது மகா பெரியவா அவெல்லாம் இருக்கா இல்லையா, அவங்களாம் என்ன சொல்ல நான் தான் கடவுள்றாங்க. ஆதிசங்கர் என்ன சொல்கிறார், நான் தான் கடவுள்றேன். பன்னெறி சமயம் நெறி படைத்த ஒரு யாங்களே கடவுள் என்றிடும் பாதகத்தவர்ன்ட்டு அவங்கள திட்டுறார் தாய்மானார். நான் தான் கடவுள்றான். அவன் என்ன சொல்கிறான், நீ சொல்கிற எல்லாம் சொன்னால் ஏதோ மந்திரம் சொல்லி இது பண்ணுறாங்க. இந்த மந்திரங்களெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் வடமையில். ஏன்னா இவன் வந்து மாற்றின விஷயம் சொல்கிறேன். நான் நடுவில் ஒரு விஷயத்தை விட்டுட்டு சொல்கிறேன். இவன் வந்து மொழியில் ஆதிக்கம் பண்ணி ஆரம்பித்து நான் மாற்றி ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அவன் பூஜை பண்ணுறதுக்கு வந்துட்ட பிறகு நான் சொல்கிறேன். வந்துட்ட பிறகு என்ன சொல்கிறேன், நான் மந்திரம் சொல்லி தான் எல்லாம் நடக்குது. யார் நான் சொன்னாலும் மந்திரம் சொல்லி தான் நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், மந்திரத்தினால் வருவது கடவுள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர். என்ன சொல்கிறேன், ஆகவே கடவுள் எங்களுக்கு கட்டுப்பட்டவர் இல்லையா. மந்திரத்தை நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் கட்டுப்பட்டு அவர் வர்றாருன்னா கடவுளே எங்களுக்கு கட்டுப்பட்டவர். இப்படி அவனா கடவுள் பக்தி உள்ளவன்னு சொல்லுவானா, அவன் சொல்கிறான். தமிழர் பகுதியில் கடவுளுக்கு பயப்படுறாங்க, ஒரு பக்தி இருக்குது. ஆனால் அவங்க வந்து கடவுளுக்கு பயப்படவும் மாட்டாங்க, கடவுளை மதிக்கிறதும் கிடையாது. இப்போ அந்த மாதிரி சூழலில் தான் இவன் வந்து உள்ளே வரான். வந்தபோது எப்போ வந்தால் முதல்ல பல்லவர்கள் காலத்தில் முதல்ல உள்ளவர் அந்த இவங்களோட பல்லவர்களோட வந்து நிற்கிறான். அவன் பரத்வாஜ கோத்திரம்னு அவனுக்கு அவனுடைய கோத்திரம், அதாவது அது ஸ்மார்த்தர்கள் ஆரியருடைய கோத்திர வழியில் வந்து அவன் ஜெயிச்சிட்டான். அப்போ தொண்டை மண்டலம் முழுக்க சோழருடைய ஆட்சியில் இருந்தது. அது ரொம்ப வீக்காக இருந்தது. அதில் வந்து என்ன பண்ணான்னா உள்ள வரலாறுக்குள்ளே நான் போகலை அதிகமாக. அவன் வந்து அங்கே ஜெயிச்சுட்டு அவன் வந்துட்டான். இவன் என்ன பண்ணான்னா அங்கேருந்து இங்கே வரும்போது மெல்ல 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 கோயில், சாமி, கடவுள் இந்த கருத்துலாம் கூட இருக்குமோ அப்படின்னு பாதி நிலைக்கு வந்திருக்கேன். இன்னும் கூட வடநாட்டில் அந்த எண்ணம் இல்லை.
ஆனால் மெல்ல மெல்ல தமிழ்நாட்டை நெருங்க இது நான் இப்போ சொன்ன பாருங்க எல்லாம் மாறுது. இது சென்னையிலேருந்து மதுரைக்கு மாறுவது போல் அங்கேருந்து வரும்போது கலர் கேரக்டர் திஸ் தட் எவ்ரிதிங் மாறினே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணால் சிவனோட கூடிய நந்தி கொடியை வச்சுட்டான். அவனுக்கு எப்படி நந்தி கொடி வந்தது? சிவபெருமானுடைய வாகனம் வந்து அவனுக்கு எப்படி வந்தது? பல்லவன் வந்து ஆரியன், அவன் வந்து எப்படி அதை கொண்டு வந்தான்னா மாறி வந்தது. அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது ராஜகோபால். அதுக்கப்புறம் என்ன பண்ண வந்துட்டான். நான் அந்த தொகுப்பு மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து நேராக உள்ளே வந்தவன் ஜெயிச்சுட்டு வந்துட்டான். ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பார்க்குறேன். இது வரைக்கும் அந்த கோயிலை பார்த்ததில்லை. எவ்வளோ பெரிய கோயில் அது காஞ்சிபுரத்தில். அந்த கோயிலில் போனோன்னா இப்போ என்ன பண்ணுறான்னா ராஜா இவன் தான் சாயங்காலம் போகிறான். வீட்டில் ராணியெல்லாம் கூப்பிட்டு அங்கே போகிறான். போனால் அந்த இடத்துல இவ்வளோ பெரிய கோயில் வந்து அங்கே வியந்து போகிறான். என்னடா இவ்வளோ பிரமாதமாக இருக்கு. ஆனால் அந்த வழிபாடு அவனுக்கு புரியல. ஏன்னா நம்ம மொழி சிவாச்சாரியர்கள் நான் அடுத்தது கேட்க வந்தேன். அதான் சொல்லி வழிபாடு முறைகள் எப்படின்னு இருக்கிற வழிபாடே கிடையாது. நமக்கு உள்ள வழிபாடு முறைகளும் எப்படி கலந்துதானே. இப்போ அந்த கலவை எப்படி நேர்ந்ததுன்னு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கணும். இப்போ இவங்க வந்த பிறகு அவங்க பார்த்த உடனே அவன் ஏதோ ஓரளவுக்கு ஒரு 10% அளவுக்கு கொஞ்சம் ஏதோ சிவனை பற்றி சொல்லிட்டு இருக்கான். முழுக்க தெரியாது எனக்கு. அந்த மாதிரி ஒரு சிவபெருமான் கோயில் பெருசாக பார்க்குறான். ஆசையோடு உள்ளே போகிறான். போனால் அவனுக்கு நடக்கிற வழிபாடு தெரியல. மொழியே வேறு மாதிரி இருக்குது. மொழி இந்த தமிழில் இருக்குது. அப்படின்னா என்னென்னா அப்போ உள்ளே போன போது இருந்தவள் சிவாச்சாரியார்கள் ஆகிய தமிழர்கள். சிவாச்சாரியர்கள் இனத்தால் தமிழர்கள். அதை அவங்க இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்காங்கிறது தான் பெரிய கொடுமை. சிவாச்சாரியர்கள் பார்த்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சாப்பாட்டுக்கு தானே சார் பார்ப்பான். அவனை கோயிலில் வேலை செய்கிறோம், ராஜா வர்றார், பெருசாக ஏதோ முத்து மாலை போடுவார், நவரத்ன மாலை போடுவார்னு நினச்சிட்டு இருக்கான். ஒன்றும் போடலாம். ஏன்னா புரியவே இல்லை எனக்கு. இதுக்கு போய் நான் என்ன கொடுக்க போகிறேன்னு வெளியே போயிட்டான். இப்போ இவன் பயந்து போயிட்டு அப்போ ராஜாவுடைய அன்னைக்கு காணிக்க வராமல் போட்டோம். ராஜாவுக்கு நமக்கும் ஒரு இடைவெளி வந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணான்னா இவன் என்ன மொழியில் பேசுகிறான்னு வந்து சமஸ்கிருதத்தில் பேசுகிறான். அந்த சமஸ்கிருதத்தில் நம்ம ஆகமத்தில் இருக்கிறதெல்லாம் தூக்கி அதில் போட்டுட்டோம்னா அப்படின்ட்டு முழுக்க அதுக்கு இப்போ இருக்கிற கிரந்த மொழிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமஸ்கிருதத்தில் முதல் கிரந்தம் தான் உருவாச்சு. ஏன்னா சமஸ்கிருதத்துக்கு இது எழுத்தே கிடையாது. அதுக்கு போய் எழுதாக்கலவின்னு பேர். இன்னொன்று சொல்லணும்னா எழுதினா நீங்கள் மாட்டிப்பீங்க சார், இல்லை யாராவது எழுதி கொடுத்தீங்களான்னு அப்போ சொன்ன நீயே எழுதி கொடுத்துருன்னு கேட்போம், சொல்லிவிடுவோம். இது அவன் வந்து வெறும் எழுத்தே கிடையாது அதுக்கு. அதனால் எதையும் சொல்லவே விடாது. அதனால் வாய்மொழியாக சொல்லிப்பான். இவன் அவனுக்கு அத்தியனம் பண்ணுறான். அவனுக்கு அத்தியனம் வந்து பயிற்சி கொடுக்குறான். இவன் சொல்கிறத அவன் சொல்லிட்டு போவான். அவனுக்கு எதில் இதில் பண்ணுறதுலாம் அவனுக்கு இல்லை. அதனால தான் 1930 வரைக்கும் நமக்கு வேதங்கள்லாம் அச்சே ஏறலை. ஏன்னா எழுத்து இல்லை, அதுக்கு எழுதாக்கலவின்னு. இப்போ இவன் எழுத்து இல்லைன்றது வசதியாக போச்சு. சிவாச்சாரியார், காஞ்சிபுரத்து சிவாச்சாரியர் உடனே என்ன பண்ணான்னா அந்த மொழிக்கு இந்த மாதிரி எழுத்துக்கள் இவன் கொடுத்தான். இன்னொன்று மாதிரி கொடுத்து அவன் இது மாதிரி ஒன்று கிரந்தன்னு ஒன்று கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா 51 எழுத்துக்கள் வச்சான். அது 51 எழுத்துக்கள் தமிழ் மரபில் வர்றது. திருமூலர் அதுதான் சொல்கிறார், 51 எழுத்துக்கள் இருக்குதுன்னு. இந்த 51 எழுத்துக்கள் இன்றைக்கி தேதி வரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு கிடையாது. சமஸ்கிருதத்தில் அவன் சொல்கிற தேவநாயகி தமிழில் இந்த மாதிரி எடுத்து எழுதினா 11 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அப்படியே இருக்கும், அதே உருவத்தில் இருக்கும் கிரந்தத்தில். இப்போ என்ன பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணலாம் போல் இருக்குன்னு அவன் வடக்கில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். ஒரு 100 ஆண்டுகள் இடைவெளி அவனுக்கு அந்த செய்தி பரவும் இல்லையா. பரவணுன்னா நாமளும் மாற்றணும்னு சொல்லிட்டு இப்போ பார்சி உருது இதெல்லாம் சேர்த்து கலந்து இருக்க மாதிரி அதை தூக்கி தேவநாகரின்னு அது இதே மாதிரி அவங்க மாற்றி எழுதிக்கிட்டாங்க. இவன் என்ன பண்ணான்னா நம்முடைய ஆகமம் அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆகமம்னா என்னன்னு தெரியாது. ஆகமத்தை முழுக்க கோயில் வழிபாடு, கோயில் முறைப்பாடுகள், கோயில் கட்டுமானங்கள் எல்லாம் ஆகமத்தில் இருக்குது. அது அப்படியே வடமொழியில் இந்த சிவாச்சாரியம் எழுதி கொடுத்தான். எழுதி கொடுத்து இது மாதிரி பண்ண உடனே அவனுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்துடுது. அவனுக்கு சிவாச்சாரிய ரிப்போர்ட் வந்து உடனே தொண்டை மண்டலத்தில் எத்தனை கோயில் இருக்கோ அத்தனை கோயில் அவன் தானே, எல்லா கோயிலும் இதே பண்ணுங்கடா, இந்த வேறு மெத்தடில் சாமி கும்பிடக்கூடாது, எல்லாம் இதில் கொடுங்கன்னு இப்படி தான் முதல்ல மாறிச்சு. இன்னும் நான் வரலாற்று ரொம்ப சுருக்கி சொல்லணும்னா இப்படி ஆரம்பித்தது அப்போல்லாம் கூட என்ன பண்ணால் தொண்டை மண்டலத்தோடு தான் இந்த வடமொழி இருந்தது. சுற்றிலும் இருக்கிற அத்தனை தமிழ்நாட்டு கோயில்கள்லேயும் நிறைய பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கில் இருக்குது. அதிலலாம் தமிழ் தான் நடந்தது. ஒரு கணக்கே போட்டு கிபி 1315 வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த பேக்கெட்டை தவிர, காஞ்சிபுரத்தை தவிர, தொண்டை மண்டலத்தை தவிர மீதி கிபி 1315 வரையிலும்
எல்லா கோயில்களிலும் தமிழ் தான் வழிபாடு நடந்ததுன்னு சம்பந்தர் பாடியிருக்கார், அப்பர் பாடியிருக்கார், மாணிக்கவாசகர் எல்லாம் பாடியிருக்காரு. இதெல்லாம் வச்சுட்டு மகாராஜன் குழு ஒன்று வச்சாங்க, நீதிபதி மகாராஜன் குழு ஒன்று போட்டு இதை மாற்றி அமைக்கிறதுக்காக போட்டாங்க. மகாராஜன் குழு அதை எழுதியிருக்காங்க. நான் இப்போ சொல்கிற கிபி 1315 வரையிலும் எல்லா கோயில்கள்லையும் அதுக்கான சான்றுகள்லாம் வரிசையாக காட்டிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அதுக்கப்புறம் ஏன் மார்ச் அப்போ 1300னா 14ஆம் நூற்றாண்டு. 14ஆம் நூற்றாண்டில் என்ன அரசியல் சூழ்நிலையால் முகமதியர்கள் உள்ள வந்துட்டான், மதுரை வரைக்கும் போய் ஆண்டான் இல்லைங்களா. மாலிகாபூர் ஆண்டான், அவன் இபின் பதூதா, அவன் வரிசையாக போயிட்டே இருந்தான். ஸோ அதில் வந்து என்னென்னா இது வந்து கண்ணாப்பண்ணான்னு மாறி அதுலேயும் இன்னும் முஸ்லீம்கள் வந்து ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் வந்து ஆண்டாங்க, அதுக்கப்புறம் டச்சு பீப்புள் வந்து ஆண்டாங்க, அதுக்கப்புறம் கடைசியாக ஆங்கிலேயர் வந்து ஆண்டாங்க. இவங்க ஒருத்தரோட நம்ம நாட்டில் கிடையாது, அவங்க ஒருத்தனுக்கு இந்த கோயிலை பற்றி கவலை கிடையாது, என்ன வேணால் பண்ணிக்கிடான்ட்டு விட்டான். சில இடத்துல கோயிலெல்லாம் அழிச்சாங்க அவங்களே. டச்சு பீப்புளாக ரொம்ப அதிகம் அதில் நிறைய அழிச்சாங்க. இப்போ ஆங்கிலேயன் வந்து கொஞ்சம் டீசெண்டாக போயிட்டான், நீ வச்சுக்கோ, ஆனால் நான் சொல்கிற மாதிரி தான் நீ பண்ணணும். அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து எல்லாம் வழக்காறுகளை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த மாதிரி மாறினதுனால தான் சிவாச்சாரியார்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அப்படியே மாற்றி வடமொழிக்கு கொண்டு போய் சேர்த்ததனுடைய விளைவு தான் இன்று வரையில் நம்ம அது வந்து 14ஆம் நூற்றாண்டில் ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க வந்துடுச்சு. விஜயநகர சாம்ராஜ்யம் உள்ள நுழைஞ்ச வந்த போது பல்லவ சாம்ராஜ்யத்தில் தொடக்கம், விஜயநகர சாம்ராஜ்யத்தில் நிறைவு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ அது மாதிரி வந்தது. இதுக்கப்புறம் நம்மளால் மாற்றவே முடியல. என்ன காரணம், அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் முஸ்லீம் எடுத்தது இன்னொன்று டச்சுக்காரன் எல்லாம் வந்து எவனும் கோயில்கிட்ட நம்ம போய் ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி ஆகிட்டான். தமிழர்கள் குன்றி போயிட்டாங்க, அந்த ஆர்வமே குன்றி போயிட்டாங்க. இதில் போய் நம்ம என்ன பண்ணுறதுனால ஒரு அயன்மை வந்தது. கோயிலுக்கும் அவனுக்கு தான் தொடர்பு அதிகம். தமிழனை தவிர வேறு கோயில் இப்போ கூட இப்போ உலகம் முழுக்க போகிறான், ஸ்ரீலங்கத்துக்கு போகிறாங்க, உலகம் முழுக்க அவன் கோயில் கட்டின்னு இருக்கான். எல்லா வெளிநாட்டிலும் அவன் தான் கோயில். ஏன்னா அவனுக்கு அது இயல்பு, இன்னேட் நேச்சர் அது. இப்போ என்ன ஆகுதுன்னா கோயிலை கட்டினவன் என்ன பண்ணால் அதை விட்டு வெளியேறிட்டான். 700 ஆண்டுகளாக இன்றைக்கு வரையும் அந்த 700 ஆண்டுகளாக இது வந்து கோயிலுக்கு தொடர்பில்லாதவன், கடவுளுக்கு தொடர்பில்லாதவன், கடவுளுக்கு தொடர்பில்லாத மொழி, அதனுடைய சாத்திரங்கள், இதெல்லாம் தான் இப்போ கோயிலில் போய் நின்று தமிழை வெளியே நிறுத்தியிருக்கு. இது இவ்வளோ வரலாறு ரொம்ப சுருக்கமாக சொல்லிடணும். இப்போ சொன்னீங்க தமிழர் பகுதியில் தமிழ்நாட்டில் வந்து இங்கே வழிபாட்டு முறையை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க, புரியலை அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ வழிபாட்டு முறையை பார்த்து ஆச்சரியப்படுறான் அப்படின்னா அங்கே ஏற்கனவே அவன் இருந்த இடத்துல வழிபாட்டு முறையில கிடையாதா, இல்லை அவனுடைய வழிபாட்டு முறை வேறையா? இல்லை, கிடையவே கிடையாது. அந்த கடவுளே இல்லாத போது அவனுக்கு 4 வேதங்களிலும் ஒரு டெம்பிள் கிடையாதுங்க. 4 வேதங்களில் ஒரு இடத்துல கூட, நான் கூட சொல்கிறேன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, அவரெல்லாம் பிராமணன் தானே அவர், எடுத்து சொல்கிறார், ஒரு கோயில் கிடையாது. பூஜை என்ற சொல்ல தமிழ் சொல்லுங்க. பூஜை என்பது என்னென்னா பூவினால் செய்யப்படுவது பூசை. எடுத்து பூஜை போட்டு பண்ணுறீங்களே, சாமி வணங்குறீங்களே, பூவினால் செய்யப்படுது பூஜை. அது அவன் வந்து இந்த பூஜை என்ற சொல் அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. பூஜை என்ற சொல் முழுக்க முழுக்க தமிழ்ந்து, புரியுதுங்களா? அவன் கோயில் வழிபாடுனா என்னன்னே அவனுக்கு தெரியாது. டெம்பிள்ஸே அவன்கிட்ட கிடையாது. வடநாடுகளில் ஆகமப்படி அமைந்த கோயில்களே கிடையாது, கடவுளும் கிடையாது. நீ ஏன் வந்து முருகன் மாநாடு நடத்துகிறேன்னு கேட்குறேன். உனக்கு கோயில் கிடையாது, கடவுளாகிய முருகன் என்பதையும் உனக்கு உன்னுடைய இதில் இல்லை. 4 வேதங்களில் ஒரு இடத்துல முருகனை பற்றி பேச்சு கிடையாது. நான் முழுக்க படித்தவன், 4 வேதங்களும் முழுமையாக 3 மொழிகளில் படித்தவன். ஆங்கிலத்தில் படிச்சிருக்கேன், இதில் தமிழில் படிச்சிருக்கேன். அங்கே கோயிலே கிடையாதுன்னா அங்கே முருகனை கும்பிட்றவனும் கிடையாது, அவங்க ஒன்றுமே கிடையாது. கோயிலே கிடையாது. அவங்க முருகன் கோயில்கள்லாம் இப்போ போனீங்கன்னா டெல்லியில் இருக்கும். அது வந்து நம்ம இங்கேருந்து போனவன் கட்டின, இப்போ கட்டினது 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் வடநாட்டில் எந்த இடத்துல முருகன் கோயிலே கிடையாது. இப்போ அதில் ஒரு கேள்வி, மலேசியாவில் இருக்குது, சிங்கப்பூர்லாம் இருக்குல்ல, பல்வேறு நாடுகள்லேயும் கட்டுறாங்க, இங்கேருந்து போனவங்க கட்டுறாங்க. அப்படிங்கிறப்ப அங்கே அந்த பகுதியில் இருக்கிற வடநாட்டுக்காரங்க வருவாங்களா? நீங்கள் பார்த்து பல்வேறு இடங்களுக்கு போய் பல நாடுகள் நான் போயிருக்கேன். பல நாடுகளில் நான் பல நாடுகளுக்கு போய் குட நன்னீராட்டு பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ கூட போயிட்டு வந்து ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் குட நன்னீராட்டுகள் பண்ணுறோம். அங்கே வந்து தமிழர்கள் தான் இருக்காங்க. தமிழர்கள் வரும்போது அந்த நாட்டில் அவனுக்கு வழங்குறதுக்கு இடம் இல்லை, இது பார்க்கறதுக்கு வரணும், இவங்க கூட கலந்துக்கிறான், அவ்வளோதான்.
கூட அவனும் அதுக்குள்ளே நுழைய முடியாது. இன்றைக்கி கூட அவனும் அர்ச்சகராக வர்றதில்லை. வடவர்கள் யாரும் அர்ச்சகராக வர்றது எங்கேயாவது, அதாவது ஆரியர்களில் ஒரு எங்கேயாவது 1-2 பேர் இருப்பான். இங்கே கூட தமிழ்நாட்டில் கூட ஆரியர்கள் கபாலி கோயிலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கான். அவன் உள்ளே நுழையக்கூடாது. ஆகமப்படி அவன் சாமி தொட்டு பூஜை பண்ணால் சாமி தீட்டாயிட்டான்னு ஆகமம் எழுதியிருக்கு. ஆனால் 2 பேர் இருக்காங்க. ஸ்மார்த்தர்கள் இருக்கக்கூடாது, அவங்க ஸ்மார்த்தர்கள் இருக்காங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து போகும்போது இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து போனவங்களில் ஸ்மார்த்தர்களும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணால் அவங்க எப்போவுமே உள்ளே போய் கோயிலில் போய் அவங்க அதிகபட்சம் இப்போ நான் அகமதாபாத்தில் போயிடும், பெரிய அற்புதமான ஒரு கிருஷ்ணன் கோயில் ஊறப்பட்டு ஒரு சுமார் ஒரு அதை சுற்றி ஒரு 10-15 ஏக்கர் அந்த விஸ்தீர்ணமே இருக்கும். நான் சொல்லி நான் ஒரு அஃபிஷியலாக நான் இதில் இருக்கும்போது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் அஃபிஷியலாக நான் போயிருக்கேன். அந்த இன்ஸ்பெக்ஷனுக்குன்னு ஒரு போயிருந்தேன். அது உள்ளே போய் பார்த்துருக்கேன். அது உள்ளே போனால் எங்கன்னா அது ஒவ்வொருத்தருக்கு க்யூ நிற்குது அப்படி வரிசையாக. உள்ளே இவர் இருக்கார், கிருஷ்ணர். இது என்னென்னா இங்கேருந்து போகும்போது அங்கே ஒரு பூஜையும் கிடையாது. உள்ளே இருக்கிற அந்த இதில் கருவறையில் ஒரு பூஜையும் கிடையாது. அப்போ என்னத்துக்கு எல்லாம் கூட எல்லாம் நிற்கிறானே, நான் போய் நின்று அதில் அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் மேல் அதிகாரியாக இருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் மரியாதையோடு எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு அழைச்சின்னு போகிறான். எல்லோரும் என்ன பண்ணால் கையில் ஒரு ஊதுவத்தி வச்சுருப்பான். தப்பி தவறி என்ன பண்ணால் பூ வாங்கிட்டு சாமி தானே கழுவ கொடுக்கணும், அர்ச்சனை பண்ணணும்ல, ஒரு பூவும் இது தேங்காயும் எடுத்துகிட்டு போனால் கையில் எடுத்துக்கிட்டு இது எடுத்து போனால் இப்படியே எடுத்துகிட்டு போகணும். கருவறை உள்ளே போனால் பொம்மை வச்சுருக்காங்க சார். நம்ம சாதாரணமாக அந்த இதில் பொம்மைகள்லாம் வச்சு போகிறோம். அந்த மாதிரி பொம்மை தான் அதுதான் அங்கே இருக்குது. அதில் எந்த விதமான தெய்வீக ஆற்றலும் இருக்காது. பார்த்தாலும் உங்களுக்கு அந்த எண்ணமே வராது. கலை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ கொண்டு போய் கொடுத்தா இது நான் இந்த இதை வாங்கி இப்படி போடுவோம். இந்த தேங்காவை தூக்கி அப்படியே இன்னும் இந்த பக்கம் ஒரு தொட்டியில் போடுவோம். ஒன்றுமே இல்லை சார். அப்படியே போ விடுங்க. அவன் ஒன்றும் அந்த இங்கே நம்ம அர்ச்சனை கொடுத்துட்டு உட்காந்து அர்ச்சனை பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் தீபாவளிலாம் பண்ணி கையில் ஒரு வழிபாடு கிடையாது இன்றைக்கி வரைக்கும். ஈவன் டுடே திஸ் மினிட் நோ சச் இது ஒர்ஷிப்னு வச்சிங்களேன் பை தி பீப்புள் அட் தி இன் த நார்த். அவங்க அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் அதே மாதிரி காலத்தை தாண்டினா தமிழ் கிடையாது, கோயில் கிடையாது. சம்பந்தம் திரும்பி வந்தார் சார். காலத்துக்கு போயிட்டு என்ன பண்ணேன்னா இதுக்கு மேலே அவர் போகலாம், கைலாயத்துக்கு போகணும் கூட போகலாம். அப்போ என்ன பண்ணேன், இதுக்கு மேலே நான் போக மாட்டேன். என்ன காரணம், இதுக்கு மேலே ஒரு இடத்துல தமிழ் கிடையாது, எங்கே தமிழ் இல்லையோ அங்கே நான் போக மாட்டேன்னு திரும்பி வந்தார். அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி வரைக்கும் அதுதான். நடராஜர் எடுத்துங்களேன், நடராஜன் தமிழ்நாட்டை தாண்டினா நடராஜர் இருக்காது. முருகன்கிற பேரில் நிறைய பேர்லாம் வைக்கிறாங்க. ஆனால் முருகன் பேரை வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேர்லாம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது என்ன? இல்லை, அது உருவாக்கப்பட்டது என்பதில் சந்தேகமே இல்லை. பல பேர்கள், வடமொழி பெயர்கள் முருகனுக்கு உருவாக்கப்பட்டு எந்த அளவுக்கு அது வந்து சதி செய்யப்பட்டதுன்னு சொன்னால் வடமொழியில் உருவாக்குனது நிற்குது, தமிழ் காணலை. வடமொழியால் சொன்னது அது நிற்குது இப்போ கோயில் தோறும். ஆனால் கோயிலில் இருக்க வேண்டியது இந்த தமிழுக்கு அது காணலை. தமிழ் முருகன் கோயில் நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா கூட என்ன பண்ண சுப்பிரமணிய சாமி கோயில் அப்படின்னு சொல்கிறான். இல்லை வேறு எந்த கோயிலுக்கு போனீங்கன்னா சுப்பிரமணிய சாமின்னு சொல்கிறேன். சுப்பிரமணிய சாமி இல்லையே, முருகன் என்பது எவ்வளோ பெரிய பெயர். அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருகன்றார் திருமுருகாற்றுப்படையில். அது பெரும்பெயர், அது மந்திரம்னர். பெரும்பெயர்னு சொன்னால் மந்திரம்னு அர்த்தம். அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக. அப்போ முருகன் என்பது மந்திரம், முருக மந்திரம். பாரு நிறைய நான் சாத்திரங்களை சொன்னால் நிறைய என்னுடைய இதை சொல்லிகிட்டே இருப்பேன் வச்சுங்க. அந்த முருகன்றது ஒரு சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்கிறதுக்காக சொல்கிறது. கேட்குறவங்களுக்கு இதுவாவது ஒரு சின்ன செய்தி போய் சேரல. இம்மு ப்ளஸ் ஊ, இரு ப்ளஸ் ஊ, ரு கூ, கா ப்ளஸ் ஊ, முருகு அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க. அப்படின்னா அந்த ஊ என்பது அந்த எழுத்து இருக்கு பாருங்கள், அதுக்கு பேர் வந்து காத்தல் எழுத்துன்னு பேர். இலக்கணம் சொல்லுது காத்தல் எழுத்து. படைத்தல் காத்தல் எழுத்துன்னு சொல்லல. இந்த 3 எழுத்து இந்த ஊ என்பது 3 இடத்துலையும் வரும். இம்மு ப்ளஸ் ஊ, இரு ப்ளஸ் ஊ, இக்கு ப்ளஸ் ஊன்னு வருது பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா முருகப்பெருமான் இந்த பூமியிலையும் உன்னை காப்பாற்றுறவன் தான். நீ இறைவனை அடையிறதுக்கு முன்னால் இடையில இருக்க ஒரு பிளேன் இருக்கும் இல்லையா, அது வந்து இது வந்து ஃபினாமினல்னுவாங்க, ஃபினாமினல் வேர்ல்டு. அது வந்து டிரான்சென்டென்டல் வேர்ல்டு. அதுக்கப்புறம் மேலே போனால் இறைவனோட நீங்கள் ஒன்றிடுறீங்க, அது வந்து பியூட்டிஃபுல் இது பீட்டிஃபிக் வேர்ல்டு. அது மாதிரி
இம்மை மறுமை உண்மைன்னு தமிழில் பேர் இருக்குது. இம்மை. அடுத்து நான் இன்னும் போய் இறைவனை அடையலை, நான் மேலே சுற்றிட்டு இருக்கேன் இல்லையா. அது நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம், ஆவியாக திரியிறான், பேயா அலையிறான், ஏதோ ஒன்று சொல்லுங்க, பட் இன்னும் போகலை நீங்கள். ஆனால் இங்கேயும் இல்லை. அப்படின்னா இது வந்து இம்மை. அப்புறம் அங்கே திரியினால அது போய் மறுமை. அதுக்கப்புறம் மேலே போய் இறைவனோடு சேருவது உண்மைன்னு பேர் இருக்குது. இதெல்லாம் தமிழில் இருக்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. தமிழர்களாக இருப்பான், ஆனால் தெரியாது. இப்போ வந்து இம்மை மறுமை உண்மை என்று வருது. இதில் அந்த ஊ என்பது காத்தல் எழுத்து என்பது நமக்கு தெரியணும். எப்படின்னா வாய் திறந்த உடனே ஒன்றுமே பண்ண வேண்டாம், அது வந்து அது படைத்தல், தானாக படைக்குது. அதுக்கப்புறம் அந்த ஒலி போயிடக்கூடாதுக்கு என்ன பண்ணுன்னா ஊ 2 உதடும் குவியுது, இந்த அது காக்கிறது, அந்த ஒலி காக்குது. ஆகவே ஊ என்ற எழுத்து காத்தல் எழுத்து இல்லை. ஆட்சியில் இம்முன்னா முடிஞ்சு போச்சு. அது வந்து என்ன பண்ணால் கடைசியில் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லிவிடும். இது 3 அதில் இருக்குது, அது 3 அந்த இடத்துல பார்க்குறோம். இது 3த்துலையும் சொன்னேன்னா இம்மையிலும் நான் தான் உன்னை காப்பாற்றுவேன், மறுமையிலும் நான் தான் உன்னை காப்பாற்றுவேன், உண்மையிலும் நான் தான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லுது. கடவுள் ஒரே கடவுள் முருகன் தான். அந்த மாதிரி பேர் வேறு எந்த கடவுளுக்கும் வரல. அதனால தான் அது சொல்ல அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருகன். அந்த அற்புதமான வார்த்தையை, அந்த சொல்ல இவன் மாற்றி என்ன பண்ணிட்டான்னா சுப்பிரமணியன் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ நான் நிறைய பேர் முருகன் என்பதற்கு சுப்பிரமணியன் ஒன்று சொல்கிறான். அதே சமயத்தில் ஒன்று நாம் கந்தன்னு சொல்கிறான், அவன் ஸ்கந்தன் இசு போட்டுப்பான். ஸ்கந்த ஸ்காந்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸ்கந்த இசு முன்னால் போட்டுப்பான். இசு போட்டால் அவன் அவந்து சமாச்சாரம். ஸ்கந்த அவந்து கந்த நமது. இதுக்கு இப்போ ஒவ்வொன்றுத்துக்கு பார்த்திங்கன்னா தமிழ் சொற்கு பொருள் வேறு, வடமொழி சொல்லுக்கு பொருள் வேறு. நாம் வந்து குமரன்னு சொல்லுவேன், அவன் குமாரன்னுவான் இல்லையா. அப்போ அந்த குமரன் என்று சொல்கிற தமிழ் சொல்லுவார். அதே குமரனை அவன் குமாரன்னு சொல்லுவான். இப்போ ஒரு சும்மா குமாரவே எடுத்துப்போமே, குமாரன் எடுத்துக்கிட்டோன்னா அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னு வடமொழியில் சொல்கிறாங்க வச்சு. அதனால் கூ என்ற எழுத்துக்கு என்ன பொருள்னா அது வந்து இருட்டுன்னு அர்த்தம். கூனா இருட்டு, மாறும் அது இருட்டு அல்லது கெட்டவன் அப்படின்னு வச்சுக்கணும். கெட்டவன் அப்படின்னு இருட்டுன்னு வச்சுக்க, அது இருள் மனத்தவனாக இருந்தால் கெட்டவன் வச்சுக்க வேண்டியது தானே. அது மாதிரி கெட்டவன். அப்புறம் மாற அப்படின்னு சொன்னா மாறோ கேள்விப்பட்டீங்களா. மாறோ ஆனால் அடித்து கொல்லுன்னு அர்த்தம். அடித்து கொல்லு. கடவுளை பற்றி சொல்லும்போது அடித்து கொல்லு போய் எடுத்து உள்ளே வைக்கிறான். கூ மாற கூ சப்தஸ்து தன்னிரோத கூ சப்தஸ்து அந்தகாரஸ்தே நிரோதித்வாத் குருருத்திய பிதீயதே அப்படின்னு வந்து வடமொழியில் அது அந்த பொருள் வருது. கூன்னா இருட்டு கெட்டவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லுது. ஆச்சா, அப்படின்னா என்ன ஆகுதுன்னா குமாரன் எடுத்து கடவுளை வணங்கும் போது இருட்டு நான் சொல்லுவேன், நீ அது போய் முதல்ல ஆரம்பிக்கிறியா. அவன் அப்படி தான் சொல்கிறான். அது வந்து அது மட்டும் என்ன, அவனை கொல்லுறான். அப்போ கொல்லுவதற்காகவா போது கடவுள் முதலில் இன்னொருத்தர் கொல்லுவதற்காக உலகை படைக்கலை, உன்னை தேற்றுவதற்காக படைக்கலை. அதுதான் என்ன பண்ணான்னா சூர சம்ஹாரம் சொல்கிறாங்க. சூரனை வந்து இது பண்ணார்னா அவனை கொன்னார் இல்லையே, கொல்லலையே. அவன் என்ன பண்ணான், வேலும் மயிலமாக வர எல்லாரையும் வணங்க வச்சார், ஆளை மாற்றினார் வேலும் மயில். அதனால் அது பேர் சூரன் பெருவாழ்வின்னு பேர் தமிழில். அவன் எல்லாரும் வாழ வச்சுட்டார். பகைவனை கொல்லவில்லை, பகையை கொன்றார், பகைவனை வாழ வைத்தார். இதை யோசிச்சு பார்க்குறான் திருமால். பகைவனை கொல்லல, பகைவனை கொல்லலை, பகையை கொன்றார். கொன்று அவனை வாழ செய்தார். இப்போ அது எனக்கு தெரியாமல் போச்சு இந்த வித்தெல்லாம் அப்படின்ட்டு அவங்க மாமனார் நினைக்கிறேன். அவங்க மாமனார் திருமால் தானே. அவர் என்ன பண்ணார், ராவணனை கொன்னுட்டார், கம்சனை கொன்னுட்டார். அந்த இந்த மாதிரிலாம் அவர் செய்யலை. இந்த வித்தை தெரிஞ்சா அந்த பகையை மட்டும் அது அவர் செய்யாமல் செய்தார். அதை சொல்லி அருணகிரிநாதர் சொல்கிறாரு, பச்சை புயல் மெச்ச தகுபொருள்ன்றார். முத்தித்தரு பத்தி திருநதில் அதில் ஒரு இடம் வரும், பச்சை புயல் மெச்ச தகு. பச்சை புயல் திருமால் இல்லையா, பச்சை மால் முத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பச்சைனா திருமால். திருமால் வந்து எனக்கு இந்த வித்தை தெரியலையே, நீ இவ்வளோ அழகாக பண்ணுறேன்ட்டு மாப்பிள்ளை ஆகிய முருகப்பெருமானுடைய அந்த இது வந்து அந்த செயலை அவர் போற்றி மெச்சுக்கிறார்.
பச்சை புயல் மெச்ச தகுபொருள். அப்போ இப்படிப்பட்டவனாக இருக்கிறவன் இந்த முருகன். ஆனால் நீ என்னென்னா அவன் கொல்றவன் ஆரம்பிக்கிற குமாரன். எப்படி தப்பு, எவ்வளோ, அதாவது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க, ரொம்ப ஆழ்ந்து உள்ளே போனீங்க. இங்கே தமிழர் கடவுளை எப்படி கும்பிட்றாங்க, வடக்கு அந்த பக்கம் வந்து கோயிலே கிடையாது, வழிபாட்டு முறை கிடையாது, அந்த கடவுள் மேலே அவங்களுக்கு பக்தியும் கிடையாது, பயமும் கிடையாது, அப்படிலாம் சொன்னீங்க. இப்போ அவங்க சில பேர் சொல்கிறது வந்து வள்ளி இருக்கிறதுனால தான் அவங்க வந்து முருகனே கும்பிடல, எல்லாம் சேர்த்துக்கல, அது கீழ் சாதி அப்படிங்கிறதுனால தான் அவங்கள வணங்கலை. அதுதான் உண்மை. நாம் அது நான் சொல்கிறது கேளுங்க. நம்ம இங்கே சொல்லும்போது முருகப்பெருமானை எப்படி சொல்கிறோம்? வள்ளி மணவாள பெருமானே, வள்ளி மணவாளன் சொன்னான். வள்ளியை முன்னிறுத்தி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் ஒரு நாள் அந்த பக்கம் சொன்னதில்லை. தேவியானை பற்றியும் சொல்கிறது கிடையாது. தேவியானை தேவலோகத்துலேருந்து வந்தா, அவளுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை இல்லைங்களா? முருகப்பெருமானுக்கு அது வந்து தேவியானை வந்து மனைவியாக இருக்காருன்னா அதுக்கான பொருள், அதனுடைய உள் பொருள் இதெல்லாம் வேறு மாதிரி போகுது. நம்ம அதுக்குள்ளே போகலை. யாருமே தேவியானை எடுத்து முதல்ல சொல்கிறது கிடையாது. எல்லாரும் என்ன சொல்கிறோம்? வள்ளி முருகன். வள்ளி என்ன எங்கள் நிலத்தில் பிறந்தவையா அவ இல்லையா? எங்கள் நிலத்தில் பிறந்தவா. அதுவும் என்ன, அவன் நீ எந்த ஜாதின்னு பார்க்க மாட்டான். ரொம்ப கீழான ஜாதின்னா கூட ஒன்று ஏற்றுப்பான், மனைவியாகவே ஏற்றுப்பான். ஐயா அப்படின்னா அப்புறம் என்னங்க அவங்ககிட்ட போகிறதுக்கு நமக்கு என்ன தடை இருக்குது? இது எவ்வளோ அளவுக்கு நம்மளை எலிவேட் பண்ணுது இல்லையா? அதனால் நம்ம எல்லாம் வள்ளிமானாலும் தான் சொல்லுவோம். அது அவனுக்கு வந்து என்ன, வள்ளி அவனுக்கு ஆகாது. அவன் என்ன இதுவாச்சா, வேடனோட பொண்ணு, அதனால் அவன் வைக்க மாட்டேன்றான். அது இயல்பு, அவனுக்குரிய பண்பு குறைபாடு அது அப்படியே வெளிப்படுது. அது ஒரு பக்கம் போச்சு. அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்க முருகன் மாடலாம் நடத்துகிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இருக்கிறதுலே மிக மோசமான அல்லது மிக கொடுமையான ஒரு கற்பனை. அல்லது கற்பனை என்பதே நம் முன்னால் வந்து ஜிங்குன்னு ஆடிட்டுருக்குன்னா அது முருகன் மாநாடு தான். அது இவர்களால் நடத்தப்படுவது தான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, யார் நடத்துகிறா? அவங்க இந்து முன்னணி நடத்துகிறதா? இந்து முன்னணி நடத்துகிறான். சரி, இந்து முன்னணி நடத்துகிறான்னா அது இந்து என்பது ஒரு மதமா என்று சொல்லு. முதல்ல எனக்கு அதை சொல்லிட்டு, இந்து என்பது ஒரு மதமா? முன்னணிலாம் அப்புறம் யார் வேணா, அது நல்லா ஏதோ ஒரு மதம் இருக்கோ அந்த மதத்தை நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன், ப்ராப்பகேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அது முன்னணி. இந்து என்ற மதம் ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லு. இந்து என்ற மதம் இல்லை. நான் இதை பற்றி நான் முழுக்க எத்தனையோ ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். நம்முடைய உச்ச நீதிமன்றம் 3 கேஸில் வந்தது. 3 கேஸ்லேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்து என்பது ஒரு மதம் அல்ல. தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சார் அவங்களே. இந்து என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இட் இஸ் ஒன்லி வே ஆஃப் லைஃப், இட்ஸ் நாட் எ ரிலீஜன் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இன்னும் ஸ்டில் அவைலபிள் டஸ். அவனே சொல்லிட்டான் இல்லைன்ட்டு. நீ ஏதாவது எதிர்த்து மறுபடியும் கேஸ் போட்டியா? மகா பெரிவாள் காஞ்சிபுரத்தில் அவர் சொன்னதெல்லாம் ஒரு வால்யூமாக வந்துட்டுருக்கு. தெய்வத்தின் குரல்ட்டு போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்துருக்கேன். தெய்வத்தின் குரல் அவர் எழுதுகிறார். என்ன சொல்லுன்னா, நல்ல வேளை இந்து என்று ஒரு மதத்தை வெள்ளைக்காரன் சொன்னானோ நாம் பொழைத்தோமோ. வார்த்தை நீங்கள் ஒன்றும் எடுத்து பாருங்கள். நல்ல வேளை இந்து என்ற மதத்தை வெள்ளைக்காரன் சொன்னானோ நாம் பொழைத்தோமோன்று. அந்த வார்த்தையெல்லாம் முழுமையாக நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு படிச்சு பாருங்கள், நல்லா தெரியுது. என்ன, இந்து என்கின்ற ஒரு மதத்தை வேறு யாரும் உருவாக்கலை, வெள்ளைக்காரன் தான் சொல்லிட்டு போனான். அதான் இப்போ அந்த நேரத்தில் யாரெல்லாம் கிறிஸ்தவர் இல்லையோ, யார் முஸ்லீம் இல்லையோ, அதாவது டு ஃபெசிலிட்டேட் தி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணேன்னா, இந்த நீங்கள்லாம் இந்த பக்கம் நீங்கள்லாம் அந்த பக்கம் இருக்குன்னு பிரித்து வச்சுருக்கான். இவன் 2 பேரும் தெளிவாக தெரியுது, இவன் முஸ்லீமு இவன் கிறிஸ்டியன்னு தெரியுது. மற்றவன்லாம் என்ன அவனுக்கு தெரியல, பார்சின்றான், அவன் இன்னொரு திடீர்னு அதில் சேர்றான், அதுக்கப்புறம் அங்கே போகிறான், யார் எங்கன்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணேன், இதெல்லாம் இல்லாதவன்ட்டு பிரித்து சட்டத்திலே வந்துடுச்சு. இவங்களெல்லாம் தான் இந்து அப்படின்னு சட்டத்திலே போட்டிருக்கான். அந்த சட்டத்தில் பௌத்தர்கள் இதுவாக இருக்காங்க, இந்துக்கள் தான். பௌத்தர்களே இந்துக்கள் தான். ஜெயின்ஸ் இந்துக்கள் தான். ஜெயின் கட்சி கூட இப்போ HRNC கண்ட்ரோலில் தான் வரும், இந்து அறநிலையத்தில் தான் வரும் அவங்க. ஆக இவங்கெல்லாம் பிடிச்சது என்ன, அந்த இந்து மதம்னு அவன் என்ன பண்ணுறான்னா, இந்து கம்யூனிட்டி இது,
இட் இஸ் நாட் இந்து caste ஆர் இந்து ரிலிஜியன். தப்பாகவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஹிந்துக்களுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்காங்கன்னா ஹிந்து லான்றான். ஆனால் தட் இஸ் நாட் ஆக்சுவலி ப்ராப்பகேட்டிங் ஆர் ஜெனரேட்டிங் எனி சச் திங் ஆஸ் ரிலீஜியன். அப்படி இல்லவே இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் வேணும் அதை மதம் தான் சொல்லிட்டு இருக்கான். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுது மதம் தான் கிடையாதுடா, அது இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப்ன்ட்டு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாரு, நல்ல காலம் இவன் தான் சொன்னானோ அப்படின்னு சொன்னால், வெள்ளைக்காரனுடைய அதிகபட்ச காலம் முதல்லேருந்து கிளைவ்லேருந்து எடுத்தோம்னா, ராபர்ட் கிளைவ்லேருந்து எடுத்தோம்னா 200 ஆண்டுகளுக்கு மேலே இல்லையே. அப்போ இந்து என்ற மதம் நீ சொல்லுகிறதாக மதம் சொல்லுகிற அது உருவானதும் 200 ஆண்டுகளுக்கு மேலே இல்லையே. இல்லை, இது தொன்மையானது, எங்கேயோ இருந்தது, எப்படியோ வந்ததெல்லாம் கதை அடிக்கிறே, என்ன அர்த்தம்? இந்து கடவுள்ங்கிற முருகன் வந்து அதுதான் அர்த்தம் சொல்ல போகிற. நீங்கள் சொல்கிறீங்க அது. இப்போ இந்து என்ற மதமே இல்லை, மதமே இல்லாததை நீயே ஒப்புக்கொள்கிறாய். அவரே சொன்னார் இது பொழைப்புன்னு அவரே சொல்லிட்டாரு. பெரியவரே என்ன பண்ண பொழைத்தோமோன்றார் அவர் இல்லையா. அப்படி வெள்ளைக்காரன் சொன்னானோ நாம் பொழைத்தோமோனா இது அவங்களுக்கு பொழைப்புன்னு தெரியுது. இந்துன்னு சொல்கிறது ஒரு பொழைப்புன்றதை அவர் உங்கள் பெரியவரே சொல்லிட்டு போயிட்டார் இல்லைங்களா. நீங்கள் ஒரு பொழைக்கிறீங்க. ஆனால் இந்த இந்து என்பதுக்கு அது மதமே இல்லாத போது உச்ச நீதிமன்றம் இது இவர் விட்டுருங்க, உச்ச நீதிமன்றம் அது மதமே இல்லை என்று சொல்லிட்ட பிறகு அதுக்கு ஏதுற கடவுள்? கடவுள்னால் இது ஒரு மதம்னு இருந்தால் அது கடவுள் இருக்கணுமே, அதுக்கே அது கடவுள். இப்போ இந்து கடவுள் நீங்கள் சொல்லிட்டு முருகன் இந்து கடவுள் எப்படி சொல்கிறேன்? யார் சொல்ல? முருகன் இந்து கடவுள் என்று சொன்னால் நான் என்ன கேட்குறேன்னா, இந்து மதம் என்பதை எப்போ உருவாச்சுன்னு சொல்லு சார். அவங்க உட்காந்து சொல்லிட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நான் பௌத்தர்கள் ஜெயினர்கள் அவங்க இவங்க நம்ம எல்லாரும் ஒன்று தான், இன்னும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்னையா ஒரு நாள் ப்ரொமல்கேட் பண்ணாங்களா, அறிவிச்சாங்களா? நாம் தான் இந்து ஆனால் அறிவிச்சானா? இது வரைக்கும் யாருமே சொல்லலையே. அப்புறம் நீ எப்படி இந்து கடவுள் இந்து அப்போ அந்த இந்து கடவுளை முருகனை சேர்த்துப்போ இந்து கடவுளை புத்தரை சேர்த்து மாட்டியாப்பா? என்ன இதெல்லாம் அழிச்சாட்டியம். இது வேறு ஒன்று இப்போ சரியான வார்த்தை சொல்ல அழிச்சாட்டியம். இந்த மாநாடு நோக்கம் அவங்களுடைய நோக்கம் இப்போ அவங்களுடைய நோக்கம் அதாங்க, இந்த கடவுள் முருகப்பெருமான் இந்து கடவுள்னு நீ சொல்கிறதே பிழை, அடிப்படையே பிழை. இப்போ நீங்கள் அடுத்தது நோக்கத்துக்கு வந்துட்டீங்க. இதை வச்சுட்டு ஒரு நோக்கத்துக்கு வரான். எந்த நோக்கத்துக்கு வரான் என்று சொன்னால் அவன் என்ன சொல்லணும், நாங்களாம் முருகன் மேலே எங்களுக்கு இருக்கிற பக்தி அற்புதமான பக்தி, நாங்கள் ஏற்கனவே ஒரு வேல் யாத்திரைலாம் பண்ணியிருக்கோம், நாங்களாம் சிறப்பான முருக பக்தர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உன்னுடைய நோக்கத்தை சொல்லணும். இந்த மாநாடு அதுக்காக முருக பக்தியை வளர்க்குறதுக்குன்னு இருக்கணும் இல்லை. அதனால் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய நேச்சுரல் டிடக்ஷன் அது மாதிரி தான் இருக்கும்போது முருக பக்தியை வளர்ப்பதுக்காக நான் வருகிறோம் என்று சொன்னால் நீ என்ன பண்ணணும், அங்கே இருக்கிறது என்ன வரணும், முருகனுக்கு இப்போ உலாவுகிற அத்தனை முருகனுடைய நூல்களும் சாத்திரங்களும் அங்கே பேசப்படும். திருப்புகை பேசு, கந்தரலங்காரம் பேசு, முருக கந்தபுராணத்தை சொல்லு, அப்படி தானே வரணும். முருக பக்தி வளர்த்துனா நீ அங்கே அதே செய்கிற. நீ அதுக்கு பதிலாக நீ என்ன சொல்கிற, 2026 ஸ்டாலின் மண்ணை கவனம், இது ஒரு நோக்கமா? இந்த நோக்கத்துக்கு முருகன் உதவுவாரா? எப்படியா சொல்ல, என்ன பேச்சு அது? முருகன் நான் சொல்கிறது என்னென்னா, முருகன் என்ன பண்ணுவான், கடவுள் என்ற முறையில் அவர் என்ன பண்ணுறாரு, நான் ஏற்கனவே சொன்னது அவருக்கு எல்லாரும் அவருக்கு பிள்ளைகள். அவர் என்ன பண்ண, யாரையும் துன்புறுத்தி சாகடிக்கணும் வதைக்கணும்னு என்னோட சூரபன்மன் உள்பட அவனுக்கு அந்த எண்ணம் இருக்கு போதில்லை. அதனால் நீ பழைச்ச, இல்லாட்டி இவரையும் இது கிருஷ்ணர் மாதிரி இவரை மாதிரி கொண்டு விடுவாங்க கடவுளை, அது ஒரு கடவுளாக இருந்தால். அப்படி இல்லை அவர், ஆனால் நீ பழைச்ச. இப்போ அடுத்து என்னென்னா, இந்த இது சூரபன்மன் இது என்ன, எந்த இடத்துல மக்களுக்கு சூரபன்மனை துன்பம் கொடுக்குறான் அப்படின்றதுக்காக அவனை எதிர்த்து போரிட்டாரோ அப்போ முன்னே எதிர்த்து போரிடுவார்ல. ஏன்னா நீ என்ன பண்ணுற, எல்லோரும் வதைக்கணும்னு பார்க்குற, அவர் சாகணும் இவர் கெடுதியான நோக்கத்தில் நீ இப்போ ஒரு மாநாடு நடத்துகிற. எங்கே கெடுதியான நோக்கம் வரும் அதுக்கு முருகப்பெருமான் உடந்தையாக போகவே முடியாது. கடவுள் என்ற நிலையில் அவர் எங்கெல்லாம் இவனுக்கு அவர் என்ன சும்மா அடியாட்டில் வச்சு மற்றவங்களாம் இது பண்ணுறதுக்கான அவர் என்ன அரசியல்வாதியா என்ன? அவர் கார்த்திகேயன் வார்த்தை அதில் அது மாதிரி தான் இவங்க நானே பேசுகிறான். கார்த்திகேயன் முருகனும் ஒன்றுன்றான். கார்த்திகேயனை பற்றி அவன் சொல்லும்போது என்ன சொல்கிறான்,
வந்து கோயிலே வந்து வைக்கல, சின்ன சின்னதாக வச்சு ஒரு காலத்தில் இருந்து மௌரியர்கள் காலத்தில் இருந்தது. அங்கே 1-2 சிதிலமாக இருந்தால் கூட இருந்ததுன்னு வச்சுக்க. அந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்றான். என்னன்னு சொன்னோன்னா, சின்ன பிள்ளைகளையும் கன்னி பெண்களையும் கார்த்திகேயன் வந்து கடத்தியும் போய் நாசம் பண்ணிடுவானோ. இப்படி சொல்கிறான் சார். இதில் இருக்குது, இந்த புக்கை எடுத்து காட்டுற பாருங்க. சின்ன குழந்தைகளையும் இவங்களையும் அது என்ன அரசியல்வாதி அவர் கடத்திட்டு போய் இது மாதிரி பண்ணுறதுக்கு எப்படி சொல்கிறியே? அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து இது பண்ண போகிறாரு. உங்ககிட்ட உட்காந்து போரிட அவருக்கு வந்து எண்ணி பார்த்தாருன்னா என்ன பண்ணுவார்? ஒரு செயலுடைய நோக்கம் என்னன்னு தான் கடவுள் பார்ப்பானே தவிர, அந்த செயலுடைய அந்த செயல் ஒரு மாலை போட்டுட்டாங்கன்றதுக்காக மகிழ போகிற ஆள் இல்லை. மாலை போட்டுவதற்காக மகிழ்வதற்கும் மூலையில் உட்கார வைப்பதற்காக அழுவதற்கும் கடவுளாக இருக்க முடியாது இல்லையா? அது பைத்தியக்காரன். ஏற்றம் இறக்கன்றதுலாம் அவனுக்கு இல்லை. ஏற்றம் இறக்கிறது தான் அவன் கடவுளே இல்லை. ஆகவே அவன் வந்து இதெல்லாம் பண்ண போகிறதில்ல. நீ நோக்கம் நல்லதாக இருந்தால் நோக்கம் நல்லதாக இருக்குது, அதுக்கு உடந்தையாக இருப்பான். நோக்கம் மாறாக இருக்கும்போது உன்னை அழித்து விடுவான் அல்ல, ஆனால் அந்த மாநாட்டின் நோக்கத்தை எப்படியெல்லாம் அழிக்க வேண்டும் அதை அழித்து விடுவான். நான் சொன்ன பாருங்க, பகைவனை கொல்லுவதில்லை, பகையை கொல்லுவான். அதுபோல மாநாட்டின் நோக்கம் தவறாக இருக்குமானால் அந்த தவறான நோக்கத்தை பொடிப்படுத்தி விடுவான் முருகன். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுவும் மாநாடுல அதில் மாநாடே வந்து ஒரு சுயநலத்தோடு வைக்கக்கூடிய மாநாடு தான், முருகனுக்கே இது ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நக்கீரன் நேயர்களுக்கு என்னுடைய அன்புகள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.